ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणि प्रचारिणे विशेषशून्यवादी पाश्चात्यदेशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा பக்தர்களாருக்கு இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல வந்து கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவத்தினுடைய 3ஆம் ஸ்கந்தம் 14வது அத்தியாயம் திதி என்னும் நங்கை மாலை பொழுதில் கருவுறுதல். இதுதான் இந்த அத்தியாயத்தோட தலைப்பு. படிச்ச ஸ்லோகம் 17 மற்றும் 18. 2 ஸ்லோகத்துல கஷ்யப மகரிஷி கஷ்யப முனிவர் தன் மனைவி திதிட்ட பேசுறாங்க. கஷ்யபர் திதிட்ட என்ன சொன்னாங்க, அதுக்கு வந்து பாகவதத்துல என்ன இருக்கு, ஸ்ரீல பிரபுபாதர் என்ன விளக்கம் கொடுத்திருக்கார், நடைமுறையில என்ன செய்ய போறோம் நம்ம. இந்த 2 ஸ்லோகமும் ஸ்ரீமத் பாகவதத்துல 3ஆம் ஸ்கந்தத்துல 14ஆம் அத்தியாயத்துல 17 மற்றும் 18வது ஸ்லோகத்துல கஷ்யப மகரிஷி தன் மனைவியான திதி கிட்ட பேசுறாங்க. கஷ்யபர் என்ன பேசினார், பிரபுபாதர் என்ன விளக்கம் கொடுத்திருக்கார், நடைமுறையில நம்ம என்ன பயிற்சி பண்ண போறோம், இதுதான் இன்றைய வகுப்பு. 17வது பதம். ஏஷதேகம் விதஸ்யாமி பிரியம் பீருயதிச்சசி தஸ்யாஹ காமம் நக்கஹ புர்யாத் சித்திஸ்திரைவார்க்கிகியதஹ. ஓ துன்பத்தினால் வருந்துபவளே, உனது விருப்பம் எதுவானாலும் உடனடியாக அதை நான் நிறைவேற்றுவேன். உன்னை தவிர வேறு யார் விடுதலைக்கான 3 நியதிகளுக்கு ஆதாரமாக உள்ளார். அப்ப இங்க முக்கியமா கவனிக்க வேண்டிய பாயிண்ட் என்னன்னு சொன்னா, மனைவியோடைய முக்கியத்துவம். நாங்க கோயில் எல்லாம் பிரம்மச்சாரியா இருக்கோம், இருந்தாலும் இங்க சத்சங்கத்துல நிறைய குடும்பஸ்தர்கள்லாம் வந்து கலந்துட்டு இருக்கீங்க. அதனால இன்னைக்கு வந்து டாபிக்கும் அப்படிதான் இருக்கு. ஒரு குடும்பஸ்தருடைய வாழ்க்கையில எப்படி இருக்கணும், மனைவியோடைய முக்கியத்துவம் என்ன. இந்த ஸ்லோகத்துல வந்து மனைவியின் முக்கியத்துவம் என்ன, மனைவியோட கடமை ரொம்ப முக்கியமான விஷயம், வாழ்க்கைக்கு தேவையான பாடம். ஏன்னா இன்னைக்கு பெரும்பாலும் குடும்பஸ்தர்கள் தான் இருக்காங்க. பிரபுபாதர் இந்த இயக்கத்தை ஆரம்பிச்ச பொழுது இன்டர்நேஷனல் சொசைட்டி ஃபார் கிருஷ்ண கான்சியஸ்னஸ், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம், இந்த இயக்கத்தை வந்து ஸ்ரீல பிரபுபாதர் மேற்கத்திய நாட்டுல ஆரம்பிச்சார், அமெரிக்கா மாகாணத்துல. அப்ப வந்து பிரபுபாதர் காலத்துல நிறைய சன்னியாசிகள், பிரம்மச்சரிகள், குடும்பஸ்தர்கள் குறைவாதான் இருந்தாங்க, சன்னியாசிகளும் பிரம்மச்சாரிகளும் அதிகமா இருந்தாங்க. இன்னைக்கு வந்து பிரபுபாதர் இந்த இஸ்கான் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகள் ஆகும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா பிரம்மச்சாரிகளும் சன்னியாசிகளும் குறைவா இருக்காங்க, குடும்பஸ்தர்கள் அதிகமா இருக்காங்க. அதனால இந்த கல்வி வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். ஒரு மனைவியோட தர்மம் என்ன, அதே மாதிரி கணவனுக்கு ஒரு தர்மம் இருக்கு. கணவனுடைய தர்மம் என்ன, மனைவியோடைய தர்மம் என்ன, பெற்றோர்களுடைய தர்மம் என்ன, பிள்ளைகளுடைய தர்மம் என்ன, குருவுடைய தர்மம் என்ன, சீடருடைய தர்மம் என்ன, ராஜாவுடைய தர்மம் என்ன, இதெல்லாம் வந்து சாஸ்திரங்கள்ல ரொம்ப அழகா சொல்லியிருக்கு. ஆனா துரதிருஷ்டவசமா இந்த கல்வி வந்து இன்னைக்கு பள்ளிக்கூடங்கள்ல, கல்லூரிகள்ல, பல்கலைக்கழகத்துல கிடையாது. அதனால ஒரு குடும்ப வாழ்க்கையில எப்படி நடந்துக்கணுங்கிற பயிற்சி வந்து இன்னைக்கு வந்து
மக்கள் மத்தியில ரொம்ப ரொம்ப குறைந்து விட்டது. ஒரு காலத்துல வீட்டுல இருந்த பெரியவங்க சொல்லி கொடுத்தாங்க. ஒரு காலத்துல வீட்டுல பெரியவங்க வந்து சொல்லி கொடுத்தாங்க, ஒரு பெண்ணானவள் புகுந்த வீட்டுல போய் எப்படி இருக்கணும், கணவனுக்கு எப்படி பணிவிடை செய்யணும், ஒரு பையன் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டா அந்த பொண்ணை எப்படி வாழ்நாள் முழுதும் பாதுகாக்கணும், காப்பாற்றணும், இதெல்லாம் ஒரு காலத்துல பயிற்சி இருந்தது. அது ஒரு தர்மமாகவும் அதை வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பாகவும் பொறுப்பு. ஒரு பெண் ஒரு ஆணை கல்யாணம் பண்ணிட்டா அந்த ஆணுக்கு சேவை செய்ய வேண்டிய பொறுப்பு அந்த பொண்ணுக்கு. ஒரு பையன் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டா வாழ்நாள் முழுவதும் அவளை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அந்த ஆண்மகனுக்கு, கணவனுக்கு. பாருங்க, இது ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்போ இது ரொம்ப பெரிய பொறுப்பு. அதனாலதான் ரிஷபதேவர் வந்து ஸ்ரீமத் பாகவதத்துல 5ஆம் ஸ்கந்தத்துல சொல்றார். ரிஷபதேவ் பகவானுடைய சத்தியாவேஷ அவதாரம். உன்னால் அந்த பொறுப்பை ஏத்துக்க முடியலையா, அப்ப நீ பண்ணாத. நீ ஒரு நல்ல கணவனா இருக்க முடியுமா அப்ப நீ கல்யாணம் பண்ணி. நீ வந்து ஒரு நல்ல கணவனா இருக்க முடியும்னா கல்யாணம் பண்ணு, இல்லாட்டி பண்ணாத. நீ ஒரு நல்ல மனைவியா இருக்க முடியுமா, கல்யாணம் பண்ணு, இல்லாட்டி பண்ணாத. நீ ஒரு நல்ல பெற்றோரா இருக்க முடியுமா, குழந்தைகள் பத்துக்கோ, இல்லாட்டி பத்துக்காத. நீ ஒரு நல்ல சீடனா இருக்க முடியுமா, நிறைய சீடர்கள், நல்ல குரு, நீ ஒரு நல்ல குருவா இருக்க முடியுமா, நிறைய சீடர்களை சேர்த்துக்கோ, இல்லாட்டி சேர்த்துக்காத. அப்போ ஒரு கணவனா இருக்கிறது, மனைவியா இருக்கிறது, பெற்றோரா இருக்கிறது, குருவா இருக்கிறது சமுதாயத்துல மிக மிக பெரிய பொறுப்பு வைக்கு, ஹையர் ரெஸ்பான்சிபிலிட்டி சொசைட்டில. ஏன்னா குருவை வந்து சீடர்கள் பின்பற்றுறாங்க, பெற்றோர்களை பிள்ளைகள் பின்பற்றுறாங்க, கணவனை மனைவி பின்பற்றுறாங்க. அதனால தன்னை பின்பற்றக்கூடியவங்களை பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய், ஜென்ம மிருத்து, ஜராவியாதி, துக்க தோஷானு தர்சனம். தன்னை பின்பற்றக்கூடியவர்களை தன்னை பின்பற்றக்கூடியவர்களை பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய் என்று விடுவிக்க முடியவில்லை என்றால், என்னால் அது விடுவிக்க முடியாது, என்னால அவங்களை வந்து காப்பாற்ற முடியாது அப்படின்னா அந்த பொறுப்பை ஏற்றுக்கூடாது. என்னுடைய சீடர்களை நான் பிறப்பு, இறப்பு, முதுமையிலிருந்து என்னால காப்பாற்ற முடியாது அப்படின்னா அந்த குருவுடைய பொறுப்பை ஏற்றுக்கூடாது. நான் வந்து என் மனைவியை பராமரிக்க, நான் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டா வாழ்நாள் முழுதும் அவளுக்கு சேவை பண்ணணும், அவளை பராமரிக்க முடியும், அது என்னால பண்ண முடியாதுன்னா கல்யாணமே பண்ணிக்க. ஏன்னா இட்ஸ் ஹையர் ரெஸ்பான்சிபிலிட்டி, மிகப்பெரிய பொறுப்பு. கல்யாணங்கிறது ஏதோ ஒரு ஆணை பொண்ணை பிடிச்சி போய் பொண்ணு ஆணை பிடிச்சி இம்மிடியா வந்து 2 பேர் மேரேஜ் பண்ணி புலன்பு அனுபவிக்கிறது அல்ல. திருமண வாழ்க்கை என்பது புலன்பத்துக்காக அல்ல. திருமண வாழ்க்கை மட்டுமல்ல, இந்த மனித வாழ்க்கையே புலன்பத்துக்காக அல்லன்னு பாகவதம் சொல்லு. காமேஷ்ய நான் இந்திரிய பிரீத்தி லாபோ ஜீபேயாவதா ஜீவசிய தத்துவ ஜிக்யாசா நார்த்தோய் சேச கர்மம். இந்த மனித வாழ்க்கை புலன்பத்துக்காக அல்ல, புலன்பத்துக்காக அல்ல, புலன்பத்துக்காக அல்ல. அப்ப மனித வாழ்க்கை எதுக்காக? ஜீவசிய தத்துவ ஜிக்யாசா, கேள்வி கேட்கணும். ஒரு குடும்பஸ்தர் ஒருவர் ஒரு சாதுவு அணி கேள்வி கேட்கணும். நீங்க ஸ்ரீமத் பாகவத்துல பாத்தீங்கன்னா நிறைய குடும்பஸ்தர்கள் அவங்களுடைய அரண்மனைக்கு சாதுக்கள் வரும்போது கேள்வி கேட்டிருக்காங்க. ஸ்ரீமத் பாகவத்துல நிறைய உதாரணம் இருக்கு. நிறைய மன்னர்கள், ராஜ ரிஷிகள், குடும்பஸ்தர்கள் அவங்களுடைய அரண்மனைக்கு நாரதர், விஸ்வாமித்திரர், வசிஷ்டர், தோமியர் இந்த மாதிரி முனிவர்கள் வரும்போது, கௌதமர், அத்ரி, கஷ்யபர் இந்த மாதிரி முனிவர்கள், இன்னொரு முனிவர் பேரு சித்திரையது சந்திச்சாரு, அங்கீர மகரிஷி, அங்கீர மகரிஷி, பர்வத முனி, வியாசதேவர், இந்த மாதிரி முனிவர்கள், சாதுக்கள் அவங்க வந்து தன்னுடைய அரண்மனைக்கு வரும்போது இந்த மன்னர் என்ன பண்ணுவாரு, தன்னுடைய அரியாசனத்திலிருந்து எழுந்து அந்த முனிவருக்கு தக்க அரியாசனம் கொடுத்து அந்த பிராமணரும் வைணவரும் முனிவரும் ரிஷியுமான அந்த மகாத்மாக்களுக்கு பாத பூஜை செஞ்சு அவங்கள பாதங்களை வந்து கழுவி அந்த தண்ணீரை தலையில் தெளித்து கொண்டு தன் குடும்பத்தர்களோடும் பிரஜைகளோடும் அந்த சபையில வந்து அந்த முனிவர்கிட்ட கேள்வி கேட்பாங்க. நாங்கெல்லாம் குடும்பஸ்தர்களா இருக்கோம், நாங்க என்ன செய்யறது, புலன்ப வாழ்க்கையிலிருந்து விடுபடுறதுக்கான வழி என்ன, எப்படி வந்து இந்த இல்லற தர்மத்திலிருந்தே நாங்க இறைவனை அடைவது, அதற்கான வழி என்ன,
மாதிரி நிறைய கேள்விகள். ஒரு தடவை யுதிஷ்டிர மகாராஜாவுடைய அரண்மனைக்கு நாரத முனிவர் வர்றார். ஸ்ரீமத் பாகவத்துடைய 7ஆம் ஸ்கந்தத்துல 14ஆம் அத்தியாயம். நாரத முனிவர் யுதிஷ்டிர மகாராஜா கொடுத்த உபதேசம். அந்த அத்தியாயத்தின் தலைப்பே சிறப்புடைய இல்லற வாழ்க்கை. ஒரு இல்லற வாழ்க்கை எப்படி இருக்கணும், குடும்பஸ்தர் ஒருவர் எப்படி நடந்துக்கணும். ஏன்னா யுதிஷ்டிர மகாராஜ் கேட்கிறாரு, யுதிஷ்டிர மகாராஜா நாரதட்ட கேட்கிறாரு, நாங்க பாருங்க எப்ப அரசியல் விவகாரத்திலே இருக்கு. ஒரு குடும்பஸ்தர் ஒருவர் வியாபாரம், வேலை, குடும்பம், சமுதாயம், இந்த மாதிரிதான் உலக வாழ்க்கை. அந்த உலக வாழ்க்கையில நாங்க கட்டுண்ட நிலையில் இருக்கிறதுனால, பௌதீக வாழ்க்கையில பந்தப்பட்டு இருக்கிறதுனால, ஜடேர்க்கின் முக்கோணத்தினால் பீடிக்கப்பட்டிருப்பதால, அறியாமையில நாங்க என்ன செய்யணும்னு எங்களுக்கு தெரியல. தயவுசெய்து எங்களை வழி நடத்துங்க. நீங்க எங்க அரண்மனைக்கு வந்தது நாங்க செஞ்ச பாக்கியம். ஒரு சாது ஒருவர் குடும்பஸ்தர் வீட்டுக்கு வந்தாருன்னு சொன்னா அந்த குடும்பஸ்தர் பெரிய பாக்கியம் செஞ்சு. ஏன்னா அந்த சாதுகிட்ட இருந்து இந்த பௌதிக வாழ்க்கையிலிருந்து விடுபடுவதற்கான வழிமுறைகளை கேட்க முடியும். இந்த பௌதிக வாழ்க்கையிலிருந்து விடுபடுறதுக்கு வழி என்ன, பற்றுதல் இருந்து விடுபடுறதுக்கு வழி என்ன, பௌதிக ஆசைகள் இருந்து விடுபடுறதுக்கு வழி என்ன, இதுதான் சாதுகிட்ட கேட்கணும். ஆனா நம்ம என்ன கேட்கிறோம், என் பையன் 10ஆம் கிளாஸ் பரீட்சை எழுத போறான், ஆசீர்வாதம் பண்ணுங்க. என் பொண்ணு காலேஜ் சேர்க்கணும், எந்த காலேஜ் சேர்க்கணும், நல்ல காலேஜில் இடம் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுங்க. என் பொண்ணுக்கு நல்ல வரன் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுங்க. என் பையன் வெளிநாடு போகணும்னு பிரார்த்தனை பண்ணுங்க. இது இல்ல சாதுகிட்ட கேட்க வேண்டியது. சாதுக்கள்கிட்ட என்ன கேட்கணும், எங்க பிள்ளைகளுடைய ஆன்மீக முன்னேற்றத்துக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க. அவங்களுக்கு கிருஷ்ணன் மேல பற்றுதல் வரணும், அதுக்காக ஆசீர்வாதம் பண்ணுங்க. அவனுக்கு நாமத்துல ருச்சி வரணும். எங்களை மாதிரி குடும்பஸ்தர்கள் இல்லற வாழ்க்கையில கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். குடும்ப பரணேனவா, குடும்ப பாரத்தை நாங்க சுமந்துகிட்டு இருக்கிறோம். நிறைய பௌதிகமான செயல்ல ஈடுபடுறோம். மனசு எல்லாம் ஒரே கலங்கமா இருக்கு, குழப்பமா இருக்கு. ஒரு தெளிவான நிம்மதியான வாழ்க்கை வேணும், அதுக்காக ஆசீர்வாதம் பண்ணுங்க. எளிமையான வாழ்க்கை வாழ வேண்டும், கிருஷ்ண உணர்வில் முன்னேற வேண்டும், பகவான் நாமத்தில் ருச்சி ஏற்பட வேண்டும், வைணவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும், எப்பொழுதும் பகவானுடைய தாமரை திருப்பாதத்தை மறக்க கூடாது, பக்தி தொண்டில் நிலை பெற்றிருக்க வேண்டும், எந்த சூழ்நிலை வந்தாலும் பக்தி தொண்டிலிருந்து விலகிவிடக் கூடாது. இந்த மாதிரிதான் பிரார்த்தனை செய்யணும். ஒரு சாது வீட்டுக்கு கூப்பிட்டு இதுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஏன்னா இந்த வரம் தான் அவசியம். நம்ம என்ன பண்ணிடுறோம், சாதுக்களை வீட்டுக்கு கூப்பிட்டு பௌதிகமாவே கேட்டோம். அதனால நாரத முனிவரை தன்னோட அரண்மனைக்கு வரவேற்று யுதிஷ்டிர மகாராஜா அவரை தக்க அரியாசனத்தில் அமர வைத்து, ஓ நாரத முனிவரே, நீங்க எங்க அரண்மனைக்கு வந்தது நாங்க செஞ்ச பாக்கியம். பாருங்க, நாங்க அரசியல் விவகாரத்தில் ஈடுபட்டு எங்க வாழ்க்கையை வீணாக்கிட்டு இருக்கிறோம். சமுதாயம், குடும்பம், பொருளாதாரம், பௌதிக ஆசைகள், பௌதிக பற்றுதல், பௌதிக வசதி, இதுல இருந்து நாங்க விடுபடுறதுக்கான வழி என்ன? ஒரு இல்லற வாழ்க்கையில் இருக்கும் இல்லறத்தானோரும் இறைவனை எப்படி சேவிப்பது, இறைவனை எவ்வாறு திருப்தி செய்வது, இறைவனின் ராஜ்யத்துக்கு எவ்வாறு திரும்பி செல்வது, எங்களுக்கு கூட அந்த வாய்ப்பு இருக்கா அப்படின்னு எல்லாம் ரொம்ப பணிவா, உற்சாகமா, ஆர்வமா கேள்வி கேட்டார் யுதிஷ்டிர மகாராஜா நாரத முனிவர். அதே மாதிரி ஒரு தடவை வசுதேவரின் அரண்மனைக்கு நாரத முனிவர் வந்தார். வசுதேவர் கிருஷ்ணருடைய அப்பா. வசுதேவரின் அரண்மனைக்கு நாரதர் வந்த பொழுது வசுதேவரும் இதே மாதிரி கேள்வி கேட்கிறார். ஒரு குடும்பஸ்தர் ஒரு என்ன செய்ய வேண்டும், ஆன்மீக வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவதற்கான வழி என்ன, கிருஷ்ணரை எவ்வாறு திருப்தி செய்வது, இதுதான் குடும்பஸ்தர்கள் கேட்க வேண்டிய கேள்வி. ஆனா பெரும்பாலும் குடும்பஸ்தர் என்ன கேள்வி கேட்கிறாங்க, எங்க இடம் வாங்கலாம், எங்க வீடு கட்டலாம், என்ன காரு வாங்கலாம், என்ன கலர்ல பெயிண்டிங் அடிக்கலாம் வீட்டுக்கு, எந்த திசையை பார்த்து வீடு கட்டலாம், எவ்வளவு பெட்ரூம் வச்சுக்கலாம், எவ்வளவு பெரிய ஹால் வச்சுக்கலாம், பசங்க எங்க ஸ்கூல்ல சேர்க்கலாம், பொண்ணை எங்க கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம், எங்க போய் வியாபாரம் பண்ணலாம், இதே கேள்விதான். அப்ப வாழ்நாள் முழுதும் பௌதிக கேள்விகளாக நிறைந்து இருக்கிறது. ஆனால் இங்க ரொம்ப முக்கியமான கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்முடைய மனித வாழ்க்கையை ஆன்மீக கேள்வி கேட்பதற்காக, நான் யார், எனக்கு ஏன் மரணம் வருகிறது, நான் இறந்ததுக்கு அப்புறம் என்ன ஆவேன், எனக்கு மறுபிறவி இருக்கா,
திரும்பி இதே நாட்டுலதான் பிறக்க போறனா, திரும்பி இதே குடும்பத்துலதான் பிறக்க போறனா, திரும்பி எனக்கு இதே உறவுதானா, இந்த மாதிரி கேள்வி. அப்போ இந்த மாதிரி குடும்பஸ்தர் ஒருவர் வந்து சாதுக்களை வர வச்சு அவங்க கிட்ட இருந்து ஆன்மீக முன்னேற்றத்துக்காக கேட்க வேண்டும். அப்ப குடும்பஸ்தருக்கு கடமை இருக்கு. குடும்பஸ்தருடைய தர்மம் இல் அறம். இல் அறம்னா இல் அறம் அப்படின்னா குடும்ப வாழ்க்கையில செய்ய வேண்டிய தர்மம். கிரகஸ்த ஆசிரமம். ஆசிரமம்னு சொன்னா ஆன்மீக விஷயங்கள் பயிற்சி செய்யக்கூடிய இடம். ஆசிரமம்னு சொன்னா ஆன்மீகமான விஷயங்களை பயிற்சி பண்ணக்கூடிய இடம். அப்ப கிரகஸ்த ஆசிரமம். கிரகம் அப்படின்னா வீடு. கிரகம் அப்படின்னா வீடு. கிரகஸ்தன் அப்படின்னா குடும்ப வாழ்க்கையில் ஆன்மீகத்தை பயிற்சி செய்பவன். யார் ஒருத்தர் கணவன் மனைவி இணைந்து இருவரும் கிருஷ்ணருக்கு சேவை பண்ணுகிறார்களோ அவர்கள் கிரகஸ்தர்கள். கிரகஸ்தர்கள் என்றால் இல்லறத்தில் வசிப்பவர்கள். கிரகம் அப்படின்னா வீடு. நம்ம கூட பேசுறோம் இல்லையா, கிரக பிரவேசம், கிரக பிரவேசா. இந்த வார்த்தையை ரெண்டா பிரிக்கணும். கிரக பிரவேசா, பிரவேசம்னா நுழையிறது. கிரக பிரவேசம்னா வீட்டில் நுழைவது. புதிய வீடு கட்டி தமிழ்ல என்ன சொல்றாங்க, புதுமனை புகு விழா. புதுமனை புகு விழா, புதிய வீடு கட்டி அதுக்குள்ள போறாங்க. அதனாலதான் கிரக பிரவேசம். அப்போ கிரக பிரவேசம், புதுமனை புது விழா. கிரகம்னா வீடு, கிரகஸ்தன்னா அந்த வீட்டுல பக்தி செய்யறோம். வீட்டிலிருந்து கிரகஸ்தர்கள் என்றால் வீட்டிலிருந்து ஆன்மீக விஷயத்தை பயிற்சி பண்றது. குடும்பஸ்தர் என்றால் குடும்பத்தோடு பக்தி செய்யறோம், பயிற்சி பண்ற. அப்ப இதுக்கு நேர்மாறா ஒண்ணு இருக்கணுமே. எதுக்குமே நல்லதுன்னா கெட்டதுன்னு ஒண்ணு இருக்கணும், லாபம்னா நஷ்டம்னு ஒண்ணு இருக்கணும், வெற்றினா தோல்வின்னு ஒண்ணு இருக்கணும், மானம்னா அவமானம் ஒண்ணு. அது மாதிரிதான் கிரகஸ்தன் அப்படின்னா அதுக்கு நேர்மாறா இருக்குது கிரகமே இதி, கிரகமேதி. கிரகமேதி அப்படின்னு சொன்னா கிரகமே இதி, இதுதான் என் வாழ்க்கை, இந்த குடும்ப வாழ்க்கை தான் என் வாழ்க்கை, இதை தவிர வேற எனக்கு ஒண்ணும் தெரியாது. இந்த வாழ்க்கையை நான் அனுபவிக்கணும். கணவன் நினைக்கிறார் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ண நான் அனுபவிக்கிறதுக்காக, மனைவி நினைக்கிறா இந்த ஆண்மகனை நான் கல்யாணம் பண்ண நான் அனுபவிக்கிறதுக்காக. ஆக மொத்தம் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து புலனின்பம் அனுபவிக்கணும். புலனின்பம் தான் பிரதானம். புலனின்பமே பிரதானம். பௌதிக ஆசையே அடிப்படை. பௌதிக ஆசையை அடிப்படை, புலனின்பமே பிரதானம். அப்படி வாழ்றவங்க கிரகமேதி, கிரகமே இதி. இந்த வீடுதான் எங்களுக்கு எல்லாமே. அப்படிப்பட்டவங்களை வந்து பிரகலாத் மகாராஜ் என்ன சொல்றாரு ஸ்ரீமத் பாகவதத்துல, அந்த மாதிரி வாழ்றவங்க குடும்ப வாழ்க்கையில இல்லற வாழ்க்கையில கணவன் மனைவி மேல பற்றுதலோட மனைவி கணவன் மேல பற்றுதலோட ரெண்டு பேரும் ஒரு புலன்பத்துக்காக வாழ்றாங்க அப்படின்னு சொன்னா அந்த வீடை வந்து ஹித்வாத பாதம் கிரகம் அந்த கூபம் சொல்றோம். கிரகம், கிரகம்னா வீடு, அந்த கூபம், கூபம்னா கிணறு, அந்த அப்படின்னா குருடு, பாலு கிணறு, அந்த இருண்ட கிணறு. அப்ப யார் ஒருத்தர் வீட்டுல அந்த குடும்ப தலைவரும் தலைவியும் ஒரு ஒரு இல்லறத்துல ஒரு இல்லற வாழ்க்கையில ஒரு குடும்ப வாழ்க்கையில ஒரு குடும்ப தலைவனும் தலைவியும் அவனுக்கு நடுவுல கிருஷ்ணர் இல்ல, அவங்க வாழ்க்கை கிருஷ்ணரை மையமா வச்சு இல்ல, அவங்க கிருஷ்ண உணர்வுல இல்ல, அவங்க கிருஷ்ண பக்தி பயிற்சி பண்றதே இல்லை அப்படின்னா ஹித்வாத பாதம் கிரகம் அந்த கூபம். அந்த வீடு வந்து ஒரு பாலுங்கிணறு தான், இருண்ட கிணறு. யார் ஒரு குடும்பத்தர், ஒரு குடும்ப தலைவன் தலைவி, யார் ஒரு குடும்பஸ்தர் இல்லற வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கணவனும் மனைவியும் அவங்களுக்கு நடுவுல கிருஷ்ணர் இருக்காரு, ரெண்டு பேருமே கிருஷ்ணருக்கு சேவை பண்றாங்க, ரெண்டு பேருமே கிருஷ்ண பக்தரா இருக்காங்க, அவங்க வீட்டுல கிருஷ்ணர் தான் நடு நாயகனா இருக்காருன்னா அவங்க கிரகஸ்தர்கள், அவங்க கிரகஸ்த பக்தர்கள், இல்லற வாழ்க்கையில் பக்தி பயிற்சி செய்யறவங்க. இப்ப கணவனும் மனைவி சேர்ந்து கிருஷ்ணருக்கு சேவை பண்றாங்க, அந்த வீடு வந்து ஒரு கிருஷ்ண பக்திக்கு நம்பிக்கையான இடம். அந்த வீட்டுக்கு வரவங்களுக்கு கிருஷ்ண பக்தி கிடைக்கும், அப்படி அவங்க வாழ்ந்துட்டு இருக்கணும். அதுதான் கிரகஸ்த ஆசிரமம். சரி, இங்க பாயிண்ட் என்னன்னா, கஷ்யபர் வந்து தன் மனைவியை பார்த்து சொல்றாரு, திதியை பார்த்து சொல்றாரு, என்ன சொல்றாரு,
ஓ துன்பத்தினால் வருந்துபவளே. இப்ப திதிக்கு ஒரே கவலை. அவளுக்கு என்ன துன்பம் கவலைன்னா, தன்னுடைய சகோதரிகள்லாம் குழந்தை பெத்துக்கிட்டாங்க. அந்த சகோதரிகள்லாம் யாருடைய மனைவிகள்னா கஷ்யபரோட மனைவிகள் தான். கஷ்யபருக்கு தக்ஷ பிரஜாபதி தன்னுடைய 13 பொண்ணுகளையும் கல்யாணம் பண்ணி கொடுத்தார். இந்த 13 பொண்ணுகளும் கஷ்யபரே தனக்கு கணவரா வரும்னு ஆசைப்பட்டார். இந்த 13 பொண்ணுகளும் கஷ்யபரை தேர்ந்தெடுத்தாங்க. தக்ஷ பிரஜாபதியும் தன் பொண்ணுகளை இந்த கஷ்யபருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார். மற்ற பொண்ணுகளுக்கு மற்ற சகோதரிகள், அப்போ திதிக்கு சக்காலத்தி ஒரு வகையில பார்த்தா, இன்னொரு வகையில சகோதரி. அப்ப தன் சகோதரிகளுக்கு சக்காலத்திகளுக்கு எல்லாம் குழந்தை பிறந்து விட்டது, எனக்கு இன்னும் பிறக்கலையேன்னு ஒரே துன்பம் கவலை. யாருக்கு? திதிக்கு. அதனால இங்க கஷ்யபர் சொல்றாரு, ஓ துன்பத்தில் வருந்துபவளே, குழந்தை இல்லைங்கிற வருத்தம் இருக்கு உனக்கு, உனது விருப்பம் எதுவானாலும் உடனடியாக அதை நான் நிறைவேற்றுவேன். உனக்கு விருப்பம் இருக்கு, இப்ப குழந்தை வேணும்னு ஆசைப்படுற, திதி குழந்தை வேணும்னு ஆசைப்படுறா. அதனால காமத்தினால் வசப்பட்டு அவ என்ன உதாரணம் கொடுக்குறா, எப்படி ஒரு மத யானை ஒரு வாழை மரத்தை கொலையோட வேரோட தூக்கிருமோ அந்த மாதிரி என் புலன்கள் என்னை கட்டுப்படுத்த முடியல. அதனால எங்கள் புலன்களை நீங்க திருப்திப்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி உள்ள ஸ்லோகத்துல ஏற்கனவே படிச்சது, இந்த போர்ட்ல இல்ல, இதுக்கு முன்னாடி உள்ள டிரான்ஸ்லேஷன்ல இருக்கு. திதி கஷ்யபரை பார்த்து சொல்ற. எத்தனாவது ஸ்லோகம் அப்படின்னா, முன்னாடி ஸ்லோகத்துல படிச்சோம். திதி கஷ்யபரை பார்த்து என்ன சொல்றாங்க, அந்த செக்ஷுவல் டிசைர் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு திதி சொல்றாங்க. 10வது ஸ்லோகத்துல சொல்றாங்க, 10th verse. திதிருவாச்ச ஏஷமாம் திருக்கிருதே வித்வன் காம ஆத்த சராசனஹ துனோதி தீனா விக்ரம்ய ரம்பாம் இவ கஜகன்னா யானை, மதங்கஜகன்னா மதம் பிடிச்ச யானை. அப்பொழுது எழில் மங்கை திதி தனது இச்சையினை தன் கணவரத்தில் எடுத்துரைக்கிறார். ஓ கற்றறிந்தவரே, மதங்கொண்ட யானை வாழைக்கன்றினை விதித்து சீர்குலைப்பது போல மன்மதன் தனது மலர் கணைகளினால் என்னை தொல்லைப்படுத்துகிறார். அன்கண்ட்ரோல்டு டிசைர். எனிவே, அது ரீசன் பாப். அப்ப குழந்தைக்காக வேண்டிதான் திதி தன் கணவரை அணுகுகிறாள். அதனால அவ கொஞ்சம் கவலையில் இருக்கா, குழந்தை இல்லையேன்னு. அப்ப தன் மனைவியை பார்த்து கஷ்யபர் சொல்றாரு, உன்னுடைய விருப்பம் எதுவானாலும் உடனடியா அதை நான் நிறைவேற்றுவேன். உன்னை தவிர வேறு யார் விடுதலைக்கான 3 நியதிகளுக்கு ஆதாரமாக உள்ளார்? விடுதலைக்கான 3 நியதி என்னது? தர்ம அர்த்த காமம். ஒரு குடும்பஸ்தர் மோட்சம் அடையணும்னு சொன்னா அவர் முதல்ல இல்லற தர்மத்தை ஒழுங்கா செய்யணும். அப்புறம் குடும்பத்துக்கு பொருளாதாரம் தேவை. அப்புறம் தன் பெண்டாட்டி பிள்ளைகளுடைய விருப்பங்களை பூர்த்தி செய்யணும். இதெல்லாம் பண்ணி இறுதியில மோட்சத்துக்கு. அப்ப பிரபுபாதர் பொருளூரில ரொம்ப அழகா சொல்றாரு. பிரபுபா என்ன சொல்றாரு, தர்ம அர்த்த காமா, தர்மம், பொருளாதார முன்னேற்றம், புலனின்பம் ஆகிய 3ம் விடுதலைக்கான நிறைவு நிலைகளாகும். ஒருத்தர் விடுதலை அடையணும்னு சொன்னா வேதத்துல என்ன சொல்லியிருக்கு? வேதத்துல இந்த 4 விஷயங்கள் சொல்லியிருக்கு. தர்ம அர்த்த காம மோக்ஷா. இன்னைக்கு பெரும்பாலான மக்களுக்கு தர்மம்னா என்னன்னு தெரியாது. இன்னைக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரே தர்மம், அம்மா தாயே தர்மம் போடுங்கம்மா, இந்த தர்மம் தான் தெரியும். இன்னைக்கு மக்களுக்கு தெரிஞ்ச ஒரே தர்மங்கிற வார்த்தை எங்க கேள்விப்படுறாங்க? அம்மா தாயே தர்மம் பண்ணுங்கம்மா, இதுதான் தெரியும். ஆனா உண்மையாலுமே இன்னைக்கு கலியுகத்துல தர்மம் என்றால் என்ன அப்படிங்கிறது மக்களுக்கு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அது படிச்சவங்களுக்கே கேள்விக்குறிதான். தர்மஸ்த தத்துவம் நிகிதோ குகாயான்னு பாகது சொல்லும். தர்மத்தின் கோட்பாடுகளை புரிந்து கொள்வது ரொம்ப கஷ்டம். தர்ம கோட்பாடுகளை புரிந்து கொள்வது ரொம்ப கஷ்டம். தர்மம்னா என்னது?
திராயதே இது தர்மகா, ஒரு விஷயத்தை பிடித்து தாங்கி நிற்பது. தர்மம்னு சொன்னா ஒரு விஷயத்தை எடுத்து அதை பிடித்து தாங்கி நிற்பதுதான் தர்மம். திராயதே இது தர்மகா. தர்மோ ரக்ஷிதோ ரக்ஷிதாக. தர்மத்தை நாம காத்தோம்னா தர்மம் நம்மை காக்கும். தர்மோ ரக்ஷிதோ ரக்ஷிதாக. தர்மத்தை யார் காக்குறாங்களோ அவங்கள தர்மம் காக்கும். அதனாலதான் தமிழ்ல சொல்றாங்க, தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். ஒருத்தர் தர்மப்படி நடந்தாங்கன்னா அந்த தர்மம் அவங்களை காக்கும். அப்ப தர்மம்னா என்னது? மாற்றம் இல்லாதது. ஒருத்தருடைய உத்தியோக கடமை. தர்மா அப்படிங்கிற வார்த்தைக்கு பிரபுபாதர் என்ன சொல்லியிருக்கார்? இட்ஸ் ஆக்குபேஷனல் டியூட்டி. தர்மா மீன்ஸ் ஒன்ஸ் ஆக்குபேஷனல் டியூட்டி. தர்மம் என்றால் ஒருத்தருடைய உத்தியோக கடமை. ஆனா பிரபுபாதர் என்ன சொல்றாரு அவருடைய புத்தகத்துல, அவருடைய உபன்யாசங்கள்ல, தர்மம் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஆங்கில அகராதி இங்கிலீஷ் டிக்ஷனரியில தப்பா டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க. தப்பா எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்காங்க, இன்டர்பிரேட் பண்ணிட்டாங்க. என்ன இன்டர்பிரேட் பண்ணிட்டாங்கன்னா, தர்மா மீன்ஸ் ரிலீஜியஸ் பிரின்சிபல் சொல்லி. தர்மம்னா மத கோட்பாடு. அப்ப பிரபுபாத் கேட்கிறாரு, தர்மம்னா எப்படி மத கோட்பாடா இருக்க முடியும்? தர்மம்ங்கிறது மத கோட்பாடு இல்ல. அப்ப பிரபுபாத் என்ன சொல்றாரு, இன்னைக்கு இந்துவா இருக்கிறவர் நாளைக்கு கிறிஸ்டினா மாறுவார், நாளைக்கு கிறிஸ்டினா இருக்கிறவர் முஸ்லீமா மாறுவார், முஸ்லீமா இருக்கிறவர் இந்துவா மாறுவார். அப்ப அந்த தர்மம் மாறுது. அப்ப அது தர்மம் இல்ல. ஒருத்தர் தன்னுடைய நிலையை மாற்றிக்கொண்டால் எப்படி அது தர்மம் ஆகும்? தர்மம் என்றால் மாற்றம் இல்லாதது. ஒருத்தருடைய உத்தியோக கடமை, ஒன்ஸ் ஆக்குபேஷனல் டியூட்டி, தட் இஸ் தர்மா. அப்ப பிரபுபா என்ன உதாரணம் கொடுக்கிறார்? மிளகாய்க்கு ஒரு தர்மம் இருக்கு. மிளகாயோட தர்மம் காரம். அது மிளகாய்னா காரம், இனிக்காது. அந்த ஒரு மிளகாய் இனிச்சதுன்னா அப்ப அது மிளகாய் இல்லை. அதே மாதிரி உப்புக்கு ஒரு தர்மம் இருக்கு, அது உவர்ப்பு. உப்பு உவர்ப்பு தானே. உப்புக்கு தர்மம் உவர்ப்பு. உப்பு உரைக்கவே இல்லைன்னா அப்ப எப்படி அது உப்புன்னு சொல்ல முடியும்? அப்ப உப்போட தர்மம் இனிக்காது. சர்க்கரைக்கு ஒரு தர்மம் இருக்கு, அது இனிப்பு, அது கசக்காது. அப்போ இதுதான் தர்மாங்கிறது. சர்க்கரைனா இனிப்பை தாங்கி பிடிச்சிருக்கு, உப்புனா உவர்ப்பை தாங்கி பிடிச்சிருக்கு, மிளகாய் காரத்தை தாங்கி பிடிச்சிருக்கு, அது மாறாது. இன்னைக்கு மிளகாய் நாளைக்கு சர்க்கரை ஆயிரும், சர்க்கரை உப்பாக சொல்ல முடியாது. அது அப்படியேதான் இருக்கு. மிளகா தான், உப்பு தான், சர்க்கரை தான். அதே மாதிரி தர்மம் என்பது தாரையேதி தர்மக, தாங்கி நிற்பது. சரி, தர்மங்கிறது யாருக்கு இருந்து வந்தது? பகவான் தான். தர்மம் து சாக்ஷாத் பகவத் பிரணீதம். தர்மத்தின் தலைவன் பகவான் கிருஷ்ணர் தான், வேற யாரும் இல்ல. தர்மத்தின் தலைவன் கிருஷ்ணா. கிருஷ்ணன் இருந்தா தர்மம் தொடங்குது. சரிங்க, இந்த தர்மங்கிறது புரிஞ்சுக்க ரொம்ப கஷ்டமா இருக்கே. ஆமா, அவளை ஈஸியா புரிஞ்சுக்க முடியாது. ஒரு குடும்பத்துடைய தர்மம் என்ன? அதனாலதான் யுதிஷ்டிர மகாராஜா பீஷ்மர்கிட்ட போறார். பீஷ்மர் அம்பு படிகளை படுத்திருக்காரு. ஓ, அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் பகவத்கீதை சொன்னார், அர்ஜுனன் யுத்தம் பண்ண மாட்டேன்னு. நான் மகாபாரத யுத்தம் செய்ய மாட்டேன், இந்த யுத்தத்துக்கு வரமாட்டேன். வண்டியை திருப்ப வேண்டார், இங்கிருந்து போயிடலாம், எனக்கு இங்க உடம்பெல்லாம் நடுங்குது. திருஷ்வேமம் ஸ்வஜனம் கிருஷ்ணா யூத்சம் சமுபாசிதம் சீதத்தி மமகாத்ராணி முகம்ச பரிசுஷித். கிருஷ்ணா, என் உடம்பெல்லாம் நடுங்குது, வாய் குளறுது, தலை சுத்துற மாதிரி இருக்கு, என்னால இங்க நிக்க முடியல, வண்டியை திருப்புங்க, போயிடலாம். அப்புறம் கிருஷ்ணர் பகவத்கீதை சொன்ன உடனே அர்ஜுனன் சண்டை போட்டான். யுதிஷ்டிர மகாராஜாக்கு என்ன பிரச்சனைனா, இந்த மகாபாரத யுத்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் யுதிஷ்டிர மகாராஜாக்கு ஒரே கவலை, அழறார். நான் ஒருத்தன் இந்த அஸ்தினாபுரத்து அரியாசனத்துல உட்கார்றதுக்கு எவ்வளவு லட்சக்கணக்கான வீரர்கள், எவ்வளவு லட்சக்கணக்கான குதிரைங்க, யானைங்க, எவ்வளவு ஜீவனை கொண்டு இருப்பேன். அந்த இறந்து போன உடல்ல இருந்து வந்த ரத்தம் ஆறு ஓடுது குருஷேத்திரத்துல. யானையோட உடல்ல இருந்து வந்த ரத்தம், குதிரையின் உடல்ல இருந்து வந்த ரத்தம், மனித உடல் ரத்தம், எல்லா ரத்தமும் கலந்து குருக்ஷேத்திரத்துல ஆறா ஓடிச்சு. போச்சு பாருங்க, குருக்ஷேத்திரத்துல ரத்தம் ஆறு ஓடி இருக்கு. இன்னைக்கு ஆற்றுல தண்ணி ஓடுறத பாக்குறது அபூர்வம். அதனால யுதிஷ்டிர மகாராஜா ரொம்ப கவலைக்கு ஆளாயிட்டார். அவர் அழறாரு, புலம்புறாரு. இப்படி நான் இந்த மகாபாரத யுத்தம் இப்படி செஞ்சுதான் நான் அஸ்தினாபுரத்து அரியாசனத்துல உட்காரணுமா? கிருஷ்ணர் சொல்றாரு, யுதிஷ்டிரா கவலைப்படாத, தப்பு ஒண்ணும் இல்ல, நீ தர்மத்துக்காக, நீ தர்மன், நீ தர்மமே உருவானவன், தர்மத்துக்காக தான் பண்ண. நோ இல்ல கிருஷ்ணா, நான் ஒத்துக்க மாட்டேன். கிருஷ்ணர் என்ன சொன்னாலும் யுதிஷ்டிரா ஒத்துக்க மாட்டேங்க. ஏன்?
கிருஷ்ணா வந்து முழுமுதற் கடவுள். கிருஷ்ணா பரமபுருஷோத்தமனான முழுமுதற் கடவுள். அவர் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன். அவர்தான் ஜெகநாதன், ஜனார்த்தனன், அனைத்து ஜீவராசி பராமரிப்பவர், பாதுகாப்பவர், மதுசூதனன், கேசினி சூதனன். அந்த கிருஷ்ணரே சொல்றாரு, யுதிஷ்டிர கேட்க மாட்டேங்கிறாரு. அப்ப என்ன அர்த்தம்? கிருஷ்ணா சொல்லி யுதிஷ்டிர கேட்க மாட்டேங்கிறார், சமாதானம் ஆக மாட்டேங்கிறார். என்ன அர்த்தம்? யாரா பதில் தெரிஞ்சவங்க கை தூக்கல இல்ல சாட் பாக்ஸ்ல போல. கிருஷ்ணா வந்து சொல்றாரு யுதிஷ்டிர மகாராஜ, நீ பண்ணது தப்பு இல்ல, இது தர்மம் தான், நீ தர்மத்துக்காக யுத்தம் பண்ண, எனக்காக நீ பண்ண. என்ன சொன்னாலும் யுதிஷ்டிர மகாராஜ் இஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட். அவருக்கு திருப்தியே வரல. ஹி வாஸ் கம்ப்ளீட்லி டிசாட்டிஸ்ஃபைட். பாருங்க, அஸ்தினாபுரத்து அரியாசனம் மகாபாரத யுத்தத்துல ஜெயிச்சு இந்த உலகத்துக்கே சக்கரவர்த்தி உட்கார வேண்டிய ஒரு அதிருப்தியில இருக்காரு. நம்ம ஊர்ல ஒரு வார்டு கவுன்சிலர் போஸ்ட் கிடைச்சா அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். ஒரு வார்டு கவுன்சிலர் போஸ்ட் கிடைச்சிருச்சு, இல்ல கோர்ட்ல ஒரு குமாஸ்தா வேலை கிடைச்சது, இல்ல கவர்மெண்ட்ல வந்து ஒரு பியூன் வேலை கிடைச்சுன்னா நம்மளால கையில பிடிக்க முடியாது. பயங்கர சந்தோஷமாயிடும். ஆஹா, எனக்கு கவர்மெண்ட்ல குமாஸ்தா வேலை கிடைச்சிருச்சு, எனக்கு கவர்மெண்ட்ல வந்து பியூன், ஈவன் ஒரு கவர்மெண்ட்ல டிரைவர் வேலை, கான்ட்ராக்டர் வேலை கிடைச்சாலே சந்தோஷப்படுறான். அதுக்கு லட்சக்கணக்கா செலவு பண்றான். அரசாங்க வேலைக்கு ஒரு தாசில்தாராவோ இல்ல வந்து ஒரு வில்லேஜ் பிஏஓ, வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆபீசர், பஞ்சாயத்து தலைவர், தாசில்தார், இதை விடுங்க, அது கூட பெரிய பதவின்னு சொல்லலாம். ஒரு டிரான்ஸ்போர்டேஷன்ல டிரைவர் ஆகிறதுக்கு கூட லஞ்சம் கொடுக்குறாங்க. எப்படியா டிரைவர் ஆயிடணும், கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிடணும். ஏன்னா ஒரு காலத்துல கேட்டாங்க, மாப்பிள்ள கவர்மெண்ட் ஜாப் பாக்குற வேலையில் இருக்காரா, அப்ப சந்தோஷமா பொண்ணு கல்யாணம் பண்ணி. ஏன்னா அது நிரந்தரமான வேலை, வேலை போகாது. பிரைவேட் கம்பெனில எப்பனாலும் வேலைக்கு போயிட்டு போயிடலாம் போயிடும். தனியார் நிறுவனத்துல நீ வேலையை விட்டு வெளியே போனா போயிடணும். ஆனா அரசாங்க உத்தியோகம் கன்ஃபார்ம். இவ்வளவு வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 58 56 வயசு வரைக்கும் அவர் அந்த வேலையில தான் இருக்க போறாரு, வேலை போகாது. அதனால ஒரு காலத்துல அரசு உத்தியோகத்துல ஒருத்தர் இருக்கிறாருன்னா அவருக்கு கார் என்ன, பேர் என்ன, ஊர் என்ன, பெண் என்ன, எல்லாத்தையும் கொடுப்பாங்க. ஐயோ மாப்பிள்ள கவர்மெண்ட் ஜாப், ஓ அரசு வேலையில இருக்காரா, ஆமா கவர்மெண்ட் ஜாப், அப்ப கொடுங்க, வீடு கொடுங்க, காரை கொடுங்க, பொண்ணு எல்லாத்தையும் கொடுங்க. அரசாங்கத்துல வேலை பார்க்கறவன கல்யாணம் பண்ணிட்டா அவர் உயிரோடு இருந்தாலும் காசு வரும், ஒரு செத்து போனாலும் காசு வரல, டென்ஷன் வரும். எதுக்கு இதெல்லாம் பேசிட்டு இருக்கோம்? யுதிஷ்டிர பத்தி பேச வந்து இல்லையா? இன்னைக்கு வந்து ஒரு அரசாங்கத்துல இருக்கிற ஒரு சின்ன வேலை, கம்பவுண்டர் வேலை, வெட்டினரி ஹாஸ்பிட்டல் ஒரு கம்பவுண்டர் வேலை கிடைச்சிட்டாலே அதை வரப்பிரசாதமா நினைக்கக்கூடிய காலத்துல இருக்கோம் நம்ம. யுதிஷ்டிர மகாராஜா வந்து இந்த உலகத்துக்கே சக்கரவர்த்தி ஆயிட்டாரு. அஸ்தினாபுரத்து அரியாசனத்துல உட்கார்றவர். இந்த உலகத்துக்கே இந்தியாவுக்கு மட்டும் இல்ல, இஸ் த எம்பரர் ஆஃப் த என்டையர் எர்த் பிளானட், என்டையர் பூலோகம். இந்த பூகோளத்துக்கே சக்கரவர்த்தி யுதிஷ்டிர மகாராஜா. ஆனா அஸ்தினாபுரத்து அரியாசனம் அவருக்கு பிடிக்கல. ஏன்னா நான் நிறைய பேரை கொண்டுட்டேன், நிறைய பாவம் செஞ்சுட்டேன், என்னாலதான் இந்த ரத்தம் ஆறு ஓடிச்சு, இதெல்லாம் வருத்தப்படுறாரு. கிருஷ்ணர் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறார். ஏன் பகவான் சொல்லியே கேட்க மாட்டேங்கிறாரு? ஏன்? பிரபு ஹரே கிருஷ்ணா. பகவான் ஏன் கிருஷ்ணர் பீஷ்மரோட கிருஷ்ணரோட பீஷ்மர் பெரியவரா? நீங்க சொல்றீங்க வந்து கிருஷ்ணர் விரும்பினாரு யுதிஷ்டிர மகாராஜா பீஷ்மர்கிட்ட கேட்கணும்னு. ஏன் கிருஷ்ணர்கிட்ட கேட்கலாமே? கிருஷ்ணா வந்து முழுமுதற் கடவுள். கிருஷ்ணரோட பெரியவரா பீஷ்மர்? என்ன கிருஷ்ணர் பீஷ்மர் படிச்சாரா என்ன? ஏன் வந்து கிருஷ்ணா சொல்லியும் யுதிஷ்டிர மகாராஜ் கேட்க மாட்டேங்கிற? யாருக்கு பதில் தெரியும்? இல்ல ஆன்லைன்ல தூங்கிட்டீங்களா? கை தூக்குங்க. ஏன் யுதிஷ்டிர மகாராஜா கிருஷ்ணர் எவ்வளவு சமாதானப்படுத்தினாலும் சமாதானம் ஆக மாட்டேங்கிற? நான் நிறைய பாவம் பண்ணிட்டேன், நிறைய பேரை கொண்டுட்டேன், இந்த குருட்சேத்திர ரத்தம் ஆறு ஓடிச்சு, என்னாலதான் நடந்தது. ஏன் 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 ஒரு கையும் மேல வரல? நான்கிற பொய் அகங்காரமா? அது யுதிஷ்டர் கிடையாது. யுதிஷ்டர் மகாராஜாக்கு அகங்காரமே கிடையாது. அவர் ஒரு தூய பக்தர். யுதிஷ்டருக்கு வாழ்க்கையில பொய் அகங்காரமே கிடையாது. நம்மள மாதிரி உள்ளவங்க தான் பொய்யா நான்கிற பொய் அகங்காரம். யுதிஷ்டருக்கு தெரியும் கிருஷ்ணா முழுமுதற் கடவுள். அப்புறம் கேட்க மாட்டேங்கிற? ஏன்னா ஓகே, யாரும் கை தூக்கல, எல்லாம் யோசிக்கிறாங்க பொழுது. ஏன்னா முக்கியமான காரணம், முதல்ல கிருஷ்ணர் யுதிஷ்டர் இதயத்துல பரமாத்மாவா இருக்காரு.
அவர் முன்னாடி இருக்காரு, யுதிஷ்ட மகாராஜ் முன்னாடியே முழு முதற் கடவுளா இருக்காரு, ஒரு இதயத்திலேயே பரமாத்மாவா இருக்காரு. சோ பரமாத்மாவா இருந்துட்டு கிருஷ்ணா என்ன பண்றாரு, அவருக்கு அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாரு. ஃபர்ஸ்ட் கிருஷ்ணா அனுமதிக்கணும். ரெண்டாவது, கிருஷ்ணரை சில நேரங்கள்ல பக்தர்கள், பாண்டவரை போன்ற பக்தர்கள் கிருஷ்ணரை தன் குடும்ப அங்கத்தினராக, நண்பனாக, உறவினராக பார்க்க. பகவான் என் நண்பன், அர்ஜுனன் பொறுத்தவரை கிருஷ்ணர் நண்பன், யுதிஷ்டரை பொறுத்தவரை கிருஷ்ணா தன்னுடைய ஃப்ரெண்டு, தன்னுடைய ரிலேட்டிவ், சொந்தக்காரர். கிருஷ்ணர் எனக்கு பிரியமானவர், எங்க அத்தை பையன், சாரி இவங்க அத்தை பசங்க, கிருஷ்ணர் குந்தியோடைய பசங்க. ஸோ அப்படினால ரிலேஷன் இருக்கு, உறவு முறை இருக்கு. அப்போ அந்த உறவு முறையினால சில நேரம் தூய பக்தர்கள் பகவானுக்கு அவளுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்னால கிருஷ்ணரை முழுமுதற் கடவுள் மறந்துடுவார். அர்ஜுனன் மறந்துட்டாரு. எப்ப மறந்துட்டாரு? கிருஷ்ணரோட நண்பனா பழகிட்டு இருக்காரு. எப்ப அர்ஜுனன் ஞாபகம் வந்தது கிருஷ்ணா முழுமுதற் கடவுள்னு? விஸ்வரூபம் பாக்குறாரு. விஸ்வரூபம் கிருஷ்ணர் அந்த விஸ்வரூபம் காட்டினதுக்கு அப்புறம் அர்ஜுனன் அப்படியே கொலை நடுக்கி போயிட்டாரு, பிரமிச்சு போய். அதாவது பிரபுபா என்ன சொல்றாரு பொருளுரையில 11th சாப்டர்ல பகவத்கீதையில, அவர் சக்கிய ரசத்திலிருந்து அற்புத ரசத்தை பாக்குறாரு. சக்கிய ரசம்னா கிருஷ்ணருக்கும் அர்ஜுனுக்கும் ஒரு நட்பு இருக்கு, நண்பன். அதனால கிருஷ்ணரோட ஒரே தட்டுல சாப்பிட்டாரு, ஒன்னா படுத்து உணரணும். இப்ப அற்புதமான அந்த ரசம், பிரம்மாண்டமான விஸ்வரூபத்தை பாக்குறார் அர்ஜுனன். இப்ப என்ன பிரார்த்தனை பண்றாரு? ஏ கிருஷ்ணா, ஏ யாதவா, ஏ சகேதி, என்ன மன்னிச்சிருங்க. ஓ விஸ்வரூபமே, ஓ எம்பெருமானே, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனே, ஓ பரமாத்மாவே, ஓ பரபிரம்மனே, இந்த பிரபஞ்ச ஹரே கிருஷ்ணா, ஓ பரமாத்மாவே, ஒரு பரபிரம்மே, இந்த பிரபஞ்சத்தை பாதுகாப்பவரே, நான் உங்களை போய் கிருஷ்ணா, யாதவா, நண்பரே எல்லாம் சொல்லியிருக்கேன். ஒன்னா படுத்து தூங்கியிருக்கோம், உங்க மேல கால் போட்டிருக்கேன். 2 நண்பர் தூக்கும்போது என்ன பண்ணுவார்? ஒரு நம்பர் இன்னொரு நண்பர் மேல காலை தூக்கி போடுவார், அப்புறம் கையை தூக்கி போடுவார், ஒரே தட்டுல எடுத்து சாப்பிடுவாங்க. இதெல்லாம் இப்ப அர்ஜுன் அபராதமா நினைக்கிறாரு. ஐயோ, நான் இப்படி எல்லாம் பண்ணிருக்கேன், இந்த விஸ்வரூபத்தையா இப்படி எல்லாம் பண்ணேன் அப்படின்னு பிரமிச்சு போயிட்டார், ஐந்து போயிட்டார். அதுக்கப்புறம் எனக்கு வேண்டாம், எனக்கு அந்த பார்த்தசாரதி அந்த அந்த இந்த ரூபம் வேண்டாம் அப்படின்னு. அப்புறம் பகவான் 4 கரமுள்ள நாராயண ரூபம் காமிக்கிறார். 4 கரமுள்ள வாசுதேவன், வனமாலி கதி சாங்கி சங்கி சக்ரி சனந்தகி ஸ்ரீமான் நாராயணோ விஷ்ணு வாசுதேவ கிருஷ்ணர். வாசுதேவ கிருஷ்ணர் சிலப்ப 4 கரம் எடுத்துக்குவார், சங்கம், சக்கரம், கதை, தாமரை. இதை பார்த்துட்டு அர்ஜுனன் சொல்றாரு, எனக்கு இதுவும் வேண்டாம், அந்த 2 கரமுள்ள பார்த்தசாரதியா வாங்க, அதான் எனக்கு வேணும். ஏன்னா பகவானுக்கு பக்தனுக்கு எங்க க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருக்கு? பகவானுக்கு பக்தனுக்கும் எப்ப நெருக்கமான உறவு இருக்குன்னா, கிருஷ்ணர் கிட்ட வரும்போது நெருக்கமான உறவு. நாராயணர் கிட்ட, விஷ்ணு கிட்ட ஒரு மரியாதை கலந்த பக்தி இருக்கு. ஓ நாராயணர் முழுமுதற் கடவுள், நான் ஒரு சேவகன். நாராயணா முழுமுதற் கடவுள், விஷ்ணு முழுமுதற் கடவுள், நான் ஒரு சேவகன். ஆனா கிருஷ்ணான்னு வரும்போது கிருஷ்ணரை தன் குழந்தையா நினைக்கலாம், கிருஷ்ணரை தன் கணவனா நினைக்கலாம், கிருஷ்ணரை தன்னுடைய காதலனா நினைக்கலாம், கிருஷ்ணாவை தன் நண்பனா நினைக்கலாம், எப்படி வேணா நினைக்கலாம். அப்ப என்ன ஆகுதுன்னா, கிருஷ்ணாவுக்கும் அந்த பக்தனுக்கும் ரிலேஷன்ஷிப் இன்னும் க்ளோஸ் ஆயிடுச்சு. அதனாலதான் கிருஷ்ணான்னு சொல்லும் போது வெரி இன்டிமேட் ரிலேஷன்ஷிப், நெருக்கமானது. இப்ப யுதிஷ்டருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, கிருஷ்ணா என் சொந்தக்காரர் தானே, கிருஷ்ணா என்னுடைய ஃபேமிலி ஃப்ரெண்டு தானே. அது மட்டும் இல்ல, கிருஷ்ணா இந்த ஜட உலகத்துல வரும்போது யுதிஷ்டரோட வயதுல குறைவர். நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா மகாபாரதத்துல கிருஷ்ணா யுதிஷ்ட மகாராஜோட பாதத்துல நமஸ்காரம். யுதிஷ்டர் கிருஷ்ணர் பாதத்தில் விட மாட்டார், கிருஷ்ணர் தான் யுதிஷ்ட மகாராஜ் நமஸ்காரம். ஏன்னா வயதுல மூத்தவர், யுதிஷ்ட மகாராஜா வயதுல மூத்தவர். சோ வயதுல மூத்தவர் இயல்பாவே என்ன பண்ணுவாங்க, இளையவன் சொல்ல கேட்க மாட்டேன். ஜட உலக கணக்குப்படி வயதுல மூத்தவங்க இளையவங்க சொன்னா அவளுக்கு ஈஸியா கேட்க மாட்டேன். ஆனா ஆன்மீக பாதையில அப்படி கிடையாது. ஆன்மீக பாதையில சுகதேவ கோசாமிக்கு 16 வயசு. அந்த சபையில உட்கார்ந்து இருந்தவங்க எல்லாம் வியாசதேவர், நாரதெல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க. யார் பாகவதம் பேசினா? சுகதேவ கோசாமி பேசினார். ஆனா வயதோடு ஒப்பிடும் போது சிறு வயதுதான். ஆனா அவர் தன்னை உணர்ந்த ஆத்மாவா இருக்கிறதுனால இஸ் குவாலிஃபைட் டு ஸ்ரீமத் பாகவதம். அவர் ஒரு தன்னை உணர்ந்த ஆத்மாவா இருந்ததுனால அவர் பாகவதம் பேசுறதுக்கு தகுதி உள்ளவரா இருந்தார், பகவானுடைய பக்தர். அதனால நாரதர் வியாசரும் கூட அங்க பேசாம அவர் பேசணும். அந்த சேவை பகவான் அவர் கொடுத்திருக்காரு.
அதனாலதான் சுகதேவ் கோஸ்வாமி பரீட்சித் மகாராஜா இருக்கக்கூடிய இடத்துக்கு வரும்போது சில முனிவர்களா எழுந்து அவரை வரவேற்கிறாங்க. வியாசர் நாரதெல்லாம் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. ஏன்னா அவர் வயதுல பெரியவங்க, ஒரு வகையில குரு, பரம் குரு. சுகதேவருடைய குரு வந்து வியாசர், தந்தையும் குரு. அவருடைய குரு நாரதர். அதனால கிருஷ்ண உணர்வு தத்துவங்களை பேசுறதுக்கு வயது ஒரு முக்கியமா இல்ல. அவர் கிருஷ்ணர் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கார், பரம்பராவை ரெப்ரசன்ட் பண்றாரா, பரம்பரையில வராரா. நம்ம சில நேரம் பார்க்கலாம், இஸ்கான்ல கூட சீடர்கள் பேசும்போது குரு வந்து உட்காந்து கேட்டு, ஒரு இடத்துல பார்த்தேன், ஒரு சீடர் பேசிட்டு ராதநாத் மார் உட்காந்து கேட்டு, குரு ஆக்சுவலி ராதநாத் மார் வந்து குரு, ஆனா அவர் சீடர் பேசும்போது உட்காந்து கேட்டு இருக்காரு. பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் பேசும்போது கௌரகிஷோர் பாபாஜி கேட்டு இருப்பார், தனியா ஒளிஞ்சு கேட்டு இருப்பாரா. அப்ப அவர் பேசும்போது, பக்தி சித்தாந்த மகாராஜ் பேசும்போது கௌரகிஷோர் தாஸ் பாபாஜி ஒளிஞ்சிருந்து கேட்டுட்டு இருப்பாரா பின்னாடி. ஏன்னா அவர் பேச மாட்டாரு குரு முன்னாடின்னு, ஒளிஞ்சிருந்து கேட்டு. அப்ப என்ன சொல்லுவாராம், பக்தி சித்தாந்தர் வந்து அவ்வளவு அழகா வந்து சாஸ்திரத்தை விளக்கம் கொடுக்கும் போது, ரூப ரகுநாதர் என்னுடைய சீடனுடைய உடம்புல தோண்டிட்டு என் பிரபுன்னு சொல்லுவார். தன்னுடைய சீடனை பேர் சொல்லி கூப்பிட பிரபுன்னு சொல்லுவாராம் கௌரகிஷோர் தாஸ். ரூப ரகுநாதர், ரூப ரகுநாதர் வந்து என்னுடைய பிரபுவோடைய உடம்புல தோண்டிட்டாங்க அப்படின்னு. So, அந்த அளவுக்கு he was giving very nice explanation. பக்தி சித்தாந்த சர்ஷனம், பக்தி சித்தாந்த மகாராஜ் வந்து அவ்வளவு அழகா விளக்கம் கொடுக்கும். அதனால இப்ப என்ன ஆச்சுன்னா, யுதிஷ்டிர மகாராஜா கிருஷ்ணர் சொன்னா கேட்க மாட்டேங்கிறார். ஏன்னா கிருஷ்ணா நண்பர், உறவினர், பாண்டவருக்கு தூதனாக, நண்பனாக, உறவினராக, ஒரே ஃபேமிலியா இருக்கு. அப்புறம் யுதிஷ்டரோட வயதுல சின்னவர். அப்புறம் பரமாத்மாவா இருந்துட்டு கிருஷ்ணா என்ன பண்ணாரு, யுதிஷ்டிர மகாராஜா கேட்க கூடாதுன்னு பண்ண வைக்கிறார். கிருஷ்ணா என்ன பண்ணாரு, யுதிஷ்டருடைய இதயத்துல பரமாத்மாவா இருந்துட்டு இந்த யுதிஷ்டிரா வந்து நான் சொல்றது கேட்க கூடாது அப்படின்னு அவர் வந்து பிளாக் பண்றாரு. கிருஷ்ணா தான் என்ன பண்றாரு, அனுமதி கொடுக்கிறாரு, அனுமதி தடுக்கிறாரு. மத்தர் ஸ்மிருதி ஞானம் உபகரணம். கிருஷ்ணா வந்து இதயத்துல இருந்து அனுமதி கொடுக்கணும். அவர் அனுமதி கொடுக்கல நடக்காது. உபதிருஷ்டா அனுமந்தா. பரமாத்மா வந்து பகவான் என்ன பண்றாரு, ஜீவாத்மாவுக்கு அனுமதி கொடுக்கிறவராகவும் சாட்சியாகவும் இருக்காரு. ஒரு ஜீவாத்மாவோட இதயத்துல பகவான் எப்படி உட்கார்ந்து இருக்காரு, பரமாத்மாவா இருந்துட்டு அந்த ஜீவாத்மா பண்ணக்கூடிய செயலுக்கு சாட்சியா இருக்காரு, அனுமதிப்பாளரா இருக்கு, அனுமதி கொடுக்கிறவரா. அப்ப அடுத்த கேள்வி வரும், யாருடைய செயலுக்கு பரமாத்மா சாட்சியா இருக்காரு, யாருடைய செயலுக்கு பரமாத்மா அனுமதி கொடுக்கிறாரு? கிருஷ்ணர் நம்ம இதயத்துல பரமாத்மா இருந்துட்டு, எந்த ஜீவாத்மா இதயத்துல கிருஷ்ணர் பரமாத்மா இருந்து அவங்க செயல்களுக்கு எல்லாம் சாட்சியா இருக்காரு, எந்தெந்த ஜீவாத்மா இதயத்துல கிருஷ்ணர் பரமாத்மா இருந்து அனுமதி கொடுக்கிறவரா இருக்கு. பக்தர் அல்லாதவங்க இதயத்துல கிருஷ்ணர் பரமாத்மா வந்து சாட்சியா மட்டும் இருக்காரு அவங்க செய்யக்கூடிய செயலுக்கு. ஏன்னா அவங்க பரமாத்மா அப்ரோச் பண்றது இல்ல. எல்லா ஜீவனும் கிருஷ்ணர் அணுகிறது இல்ல, எல்லா ஜீவனும் கிருஷ்ணரை திரும்பி பாக்குறது இல்ல, ஆனாலும் கிருஷ்ணர் அவங்க கூட இருக்காரு. பாயிண்ட் என்னன்னா, கொஞ்சம் கவனம், இன்னைக்கு வந்து வகுப்பு கொஞ்சம் தத்துவார்த்தமா தான் இருக்கு. எல்லா ஜீவன்களும் கிருஷ்ணர் அணுகிறது இல்ல, எல்லா ஜீவன்களும் கிருஷ்ணர்ட்ட பிரார்த்தனை பண்றது இல்ல, எல்லா ஜீவனும் கிருஷ்ணர்ட்ட கேட்கறது இல்ல. அப்போ ஒரு ஜீவாத்மா தன் விருப்பப்படி செயல்படும் போது கிருஷ்ணாவை சுதந்திரத்துல தலையிடுறது இல்ல, வெறும் சாட்சியா விட்னஸா இருக்க. அந்த ஜீவாத்மா என்ன பண்ணுச்சோ அதுக்கு சாட்சியா இருக்க. ஆனா அதே சமயம் பகவானுடைய நாமத்தை உச்சரிக்கிற பக்தன், ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, நாம ஜபிக்கூடிய பக்தர்களுக்கு, வைணவர்களுக்கு பகவான் அனுமதிப்பாளரா இருக்க. அந்த பக்தன் என்ன செய்யணும், அவன் என்ன ஆசைப்படுறாரோ அதை அனுமதிக்கிறவரா இருக்கு. சோ கிருஷ்ணாவுடைய அனுமதி இல்லாம அணு கூட அசையாது. பக்தர்களுக்கு அனுமதிப்பாளரா இருக்காரு, பக்தர் அல்லாதவங்களுக்கு சாட்சியா விட்னஸா மட்டும் இருக்கு, சாட்சியா இருக்கு. புரிஞ்சுங்களா? இதான் பாயிண்ட். அப்ப இங்க யுதிஷ்டிர மகாராஜாக்கு பகவான் இதயத்துல இருந்துட்டு அவர் என்ன பண்றாரு, அனுமதி கொடுக்க மாட்டேங்குது. அப்ப என்னாச்சு, அப்புறம் கிருஷ்ணர் இன்னொரு பிளான், இவங்க சொன்ன மாதிரி கிருஷ்ணாவுடைய இன்னொரு பிளான் என்னது, பீஷ்மாவுடைய சரணாகதி. பீஷ்மாவுடைய சரணாகதி இந்த உலகத்துக்கு காமிக்கணும். இஸ் அ மகாஜன். இப்ப என்ன ஆச்சு, தர்மஸ்ய தத்துவம் நிகிதோ குகாயாம், தர்மத்தின் கொள்கைகளை புரிந்து கொள்வது கடினம். அப்படி யாராவது தர்மத்தின் கொள்கைகளை புரிந்து கொள்ளணும்னா மகாஜனோ என கதசபந்தா, மகாஜனங்களை அடிச்சவட்டை பின்பற்றும். இப்போ யுதிஷ்டிர மகாராஜாவுக்கு தன்னுடைய தர்மத்துல குழப்பம், நான் செஞ்சது சரியா தப்பா,
அதை கிருஷ்ணர் சொன்னாலே கேட்க மாட்டேங்கிறாரு. சோ கிருஷ்ணா என்ன பண்ணாரு, பீஷ்மர்கிற மகாஜன்ட்ட கூட்டிட்டு வரு. ஆக்சுவலி கிருஷ்ணரே அதை கிளியர் பண்ணிடலாம், ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல. ஆனா பீஷ்மாவுடைய புகழ் இந்த உலகத்துக்கு தெரியணும், பீஷ்மாவுடைய சரணாகதி இந்த உலகத்துக்கு தெரியணும், பீஷ்மருடைய வைராகியம் இந்த உலகத்துக்கு தெரியணும், பீஷ்மருடைய ஞானம் இந்த உலகத்துக்கு தெரியணும், பீஷ்மருடைய பக்தி இந்த உலகத்துக்கு தெரியணும். மொத்தத்துல பீஷ்மா எவ்வளவு தூய பக்தர் இந்த உலகத்துக்கு தெரியணும். அதனால என்ன பண்ணாரு கிருஷ்ணா, பாண்டவர்ல கூட்டிட்டு வராங்க. சரி நீ வா, நீ அழாத, வருத்தப்படாத, நான் உன்னை பிதாமகர்கிட்ட கூட்டிட்டு போறேன். பிதாமகர் இன்னும் இருக்கார், அம்பு படுக்கையில படுத்துட்டு இருக்காரு. போய் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கும். நம்ம எல்லாரும் போய் பிதாமகர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கும், அவர் ஒன்னு ஆசீர்வதிப்பாருன்னு கூட்டிட்டு வர்றாரு. இப்ப பிதாமகர்னு சொன்ன உடனே யுதிஷ்ட மகாராஜா கொஞ்சம் சமாதானம் ஆயிடுச்சு. ஏன்னா பிதாமகன் பீஷ்மர் தர்மமே உருவானவர். ஒரே ஒரு வார்த்தை சத்தியவதிட்டு கொடுத்தாரு, வாழ்நாள் முழுதும் கடைபிடிச்சாரு. ஒரே ஒரு வார்த்தை, நான் வாழ்நாள் முழுதும் பிரம்மச்சரியா இருக்கேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ண, லைஃப் லாங் அந்த தர்மத்தை ஃபாலோ பண்ண. அதனால அப்பேற்பட்ட ஒரு தர்மாத்மா பிதாமகன், முதிர்ந்த ஞானம் படைத்தவர், அதீத பக்தர். அதனால பிதாமகரின் ஆசீர்வாதம் வேணும்னு சொல்லிட்டு யுதிஷ்டிர மகாராஜா பாண்டவர்கள் 4 பேரை கூட்டிட்டு, 5 பேர் கிருஷ்ணா என்ன பண்ணார், 5 பேரை கூட்டிட்டு நேரா பிதாமகர் பீஷ்மர் அம்பு படுக்கையில படுத்து, அவர் கர்ணான் குஷன் பெட்ல படுக்கல, நம்மள மாதிரி குஷன் பெட்ல எல்லாம் படுத்துவங்கள, அவர் அம்பு படுக்கையில படுத்துட்டு இருக்க. அந்த அம்புகள் எவ்வளவு இருந்தது, அர்ஜுனன் பீஷ்மருடைய உடல்ல எவ்வளவு அம்பு போட்டிருந்தாரு. இந்த ரோமம் இருக்கு இல்லையா, இந்த ரோமத்தை பிடிச்சு இப்படி இழுத்தா ஒரு புள்ளி வரும், அதுல அம்பு தைச்சிருக்கு. அப்படின்னா ஆயிரக்கணக்கான அம்புகள் உடம்புல தைச்சிருக்கு. பிதாமகருடைய உடல்ல ஆயிரக்கணக்கான அம்புகள் தைச்சு அந்த அம்புலயே படுக்கையா படுத்துட்டு இருக்கு. நம்ம படுக்கையில ஒரு சின்ன எறும்பு கடிச்சா கூட நம்மளால தூங்க முடியாது, கொசு வந்து கடிச்சா தூங்க முடியாது. அப்போ பீஷ்மா வந்து இஸ் நாட் அன் ஆர்டினரி சோல், இஸ் செல்ஃப் ரியலைஸ்டு சோல். நான் இந்த சரீரம் எல்லாம் ஆன்மா, உடம்பெல்லாம் அம்புகளா தேய்ச்சிருக்கு, உச்சந்தாலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் அம்புகளால் குத்தி இருக்கு உடம்புல. எவ்வளவு வலி இருக்கும், ஒரு கொசு கடிச்சா மேல வலி தாங்க முடியாது. ஒரு கொசு கடிச்சது அவ்வளவுதான். அதுல ஒரு சிலர் இருக்காங்க, அது 4 பேர்ட்ட சொல்லிட்டு பாருங்க, வீங்கி போச்சு, ஐயோ வீங்கிருச்சுங்க, எறும்பு கடிச்சு, கொசு கடிச்சது, பூச்சி கடிச்சிருச்சு, அது செத்தா போயிட்டேன், அதை 4 பேர்ட்ட சொல்லிட்டு இருந்தோம், ஐயோ என்ன கொசு கடிச்சு வச்சுது, எறும்பு கடிச்சு வச்சுச்சு. இவ்வளவுதான் நம்ம கண்டிஷன் லைஃப். ஆனா பிதாமகரின் உடம்பெல்லாம் அம்புகளால் தைக்கப்பட்டிருந்தும் அவர் அப்படியே அந்த அம்பு படுக்கையில படுத்திருக்கார். நான் இந்த உடல் அல்ல, ஆன்மா. இந்த பாண்டவர் 5 கூட்டிட்டு வந்துட்டு, 5 பேர் பாண்டவர்களை கூட்டிட்டு வந்துட்டு, கிருஷ்ணர் ஒண்ணுமே தெரியாத ஒரு சாதாரண ஒரு பையனை போல நிக்கிறார். எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு ஒண்ணுமே தெரியாத போல நிக்கிறார். அப்போ வந்து யுதிஷ்டிர மகாராஜா வந்து பீஷ்மருடைய பாதங்களை தொட்டு வணங்கி கண்ணீராலே அபிஷேகம் பண்ணும். தாமகரே எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க, எனக்கு அறிவுரை சொல்லுங்க, என்னுடைய தர்மம் என்ன, ராஜ தர்மம் என்ன, குல தர்மம் என்ன, ஸ்திரியோட தர்மம் என்ன, பிராமண தர்மம் என்ன, சத்திரிய தர்மம் என்ன, வைசிய தர்மம் என்ன, சன்னியாசம், இந்த தர்மத்தை எல்லாம் சொல்லுங்க. அப்ப பீஷ்மர் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்றார், நான் சொல்றேன், எல்லா தர்மத்தையும் விலக்கி சொல்றேன், ஆனா உன் பக்கத்துல ஒருத்தர் நிக்கிறாரு பாத்தியா, ஒண்ணுமே தெரியாத மாதிரி, உங்களுடைய நண்பனா, உறவினரா, தூதுவனா, சாரதியா, அவர் வேற யாரும் இல்ல, அவர் பரமபுருஷோத்தமனான முழுமுதற் கடவுள். அவர் வந்து என் உடம்புல இருக்கிற வேதனை எல்லாம் மாத்தி தர சொல்லி நான் பேசுறேன் அப்படின்னு. கிருஷ்ணர் அப்படியே ஒரு லேசான ஒரு புன்னகை, மந்தகாச புன்னகை, அப்படியே உதட்டோர ஒரு சிரிப்பு. அப்புறம் வந்து பீஷ்மர் பேச ஆரம்பிச்சார். பாருங்க, அப்போ யுதிஷ்டிர மகாராஜா ஒரு குடும்பஸ்தர் என்ற முறையில பீஷ்மர்ட்ட இருந்து உபதேசங்கள் எடுத்துக்கிறார். என்ன பண்ணணும், மனித வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன, ஒரு மன்னன் எப்படி, ஒரு அரசியல் தலைவன் எப்படி இந்த ராஜ்யத்தை ஆளணும். அதனாலதான் என்ன பண்ணணும்னா, இன்னைக்கு எல்லாத்துக்குமே எக்ஸாம் வச்சிருக்காங்க. அரசு உத்தியோகம் வேணுமா, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுங்க, அந்த எக்ஸாம் எழுதுங்க. ரயில்வே டிபார்ட்மெண்ட், ரயில்வேல ஒருத்தர் வேலைக்கு சொன்னா அதுக்கு ரயில்வே டிபார்ட்மெண்ட் ஒரு எக்ஸாம் இருக்கு. நான் சின்ன வயசுல எழுதியிருக்கேன் ரயில்வே எக்ஸாம் எழுதி. ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு எக்ஸாம் இருக்கு, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு எக்ஸாம் இருக்கு, அப்புறம் கவர்மெண்ட் ஜாபுக்கு எல்லாம் எக்ஸாம் இருக்கு.
எம்எல்ஏ எம்பி சிஎம் ஆகுறது எக்ஸாம் இருக்கா? கிடையவே கிடையாது. யார் வேணாலும் ஆகலாம். அண்டா விற்கிறவன், குண்டா விற்கிறவன், திருட்டு ரயில்ல வந்தவங்க, பரிசு திருடினவங்க, சினிமா நடிக்கிறவங்க, யார் வேணாலும் ஆகலாம். அதுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் தேவையில்லை. ஆனா சொல்ல போனா எம்எல்ஏ எம்பி இந்த கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் இவங்களுக்கு எல்லாம் வந்து பாகவத் எக்ஸாம் வைக்கணும். அதான் ஏன்னா இங்க இருக்கு. ஒரு அரசியல் தலைவன் எப்படி நடந்துக்கணும் மகாபாரதத்தில் இருக்கு, ராமாயணத்துல இருக்கு, பகவத்கீதையில இருக்கு, பாகவத்துல இருக்கு. ஒரு தலைவன் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, ஒரு தலைவனோட தர்மம் என்ன, ஒரு மந்திரியோட தர்மம் என்ன, இதெல்லாம் ராமராஜ்யம். ராமராஜ்யம் எப்படி இருக்கணும்னு பரதன்ட்ட சொல்றாரு. ராமர் உன் ராஜ்யம் எப்படி இருக்கணும்னு. பரதா உன் ராஜ்யம் எப்படி இருக்கணும் ராமர் சொல்றாரு. பரதா நீ மழையே நம்பி இருக்க கூடாது, நீர்த்தேக்கங்களை உருவாக்கணுங்கிறாரு. எப்போ? திரேதா யுகத்துல. இங்க இருக்கிற நீர்த்தேக்கெல்லாம் 3 தான் மிச்சம். கலியுகத்துல. ராமர் திரேதா யுகத்துல சொல்றாரு, நீ மழையை நம்பி இருக்காத, நீர்த்தேக்கத்தை உருவாக்க வேண்டும். உனக்கு தேவைக்கு நீ ஒரு மரத்தை வெட்டினால் 10 மரத்தை நட வேண்டும். உன் மந்திரிகளுக்கு இந்த தகுதி இருக்கின்றனவா? இதெல்லாம் கேட்கிறார். பரதன் வந்து ராமருடைய பாதுகை எடுத்துட்டு வர்றாரு. பஞ்சவட்டியில போய் ராமரை சந்திச்சு ராமருடைய பாதுகை எடுத்து வரும்போது இப்ப ராமருடைய பாதுகை தான் பட்டாபிஷேகம் பண்ணி அரியாசனத்துல உட்கார போகுது. பரதன் ராமருடைய பாதுகையினுடைய காவலனா அரியாசனத்துல இருக்க போறார். அந்த ராஜ்யத்தை பாத்துக்க போறார். அப்ப ராஜ்யம் எப்படி இருக்கணும்னு பரதருக்கு வந்து ராமர் சொல்லி கொடுக்கிறார். அப்ப இந்த சாப்டர் எல்லாம் வந்து மினிஸ்டருக்கு எக்ஸாமா வைக்கணும். நீ ராமாயணம் படிச்சிருக்கியா? பரதருக்கு ராமர் என்னெல்லாம் சொல்லியிருக்காரு சொல்லு. உனக்கு மினிஸ்டர் போஸ்ட் கிடையாது, நீ போ கிளம்பு, அவ்வளவுதான். அடுத்த ஆள் வேற யாரு? அப்ளை பண்ணுங்க. யாரெல்லாம் எம்எல்ஏ ஆகணும், யாரெல்லாம் எம்பி ஆகணும், யாரெல்லாம் சிஎம் ஆகணும் எல்லாம் அப்ளை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸாம் எழுதுங்க. உங்களுக்கு வந்து ராமாயணம் தெரிஞ்சிருக்கா, ராமராஜ்யம் தெரிஞ்சிருக்கா, யுதிஷ்டிர மகாராஜ் எப்படி ராஜ்யம் பண்ணாரு தெரியுமா, பரீட்சித் எப்படி ராஜ்யம் பண்ணாரு தெரியுமா, ராஜ்யம் எப்படி தெரியுமா, ஒரு மினிஸ்ட்ரி எப்படி இருக்குன்னு தெரியுமா, ஒரு மினிஸ்ட்ரியில் உள்ள ஒரு மினிஸ்டருக்கு என்ன டியூட்டின்னு தெரியுமா, அவருடைய குவாலிபிகேஷன் என்ன, ஒரு மந்திரிக்கான தகுதி என்ன, ஒரு அமைச்சருக்கான தகுதி என்ன, ஒரு தலைவனுக்கான தகுதி என்ன, இதெல்லாம் இருக்கு ராமாயணத்துல, மகாபாரதத்துல, பாகவதத்துல. அப்ப என்ன பண்ணும், இதை கோர்ஸா வைக்கணும். ஃபர்ஸ்ட் எப்படி இந்த எலெக்ஷன் கமிட்டில வந்து அப்ளை பண்ணுவாங்க, வேட்பு மனு தாக்கல் செய்வாங்க. எலெக்ஷன் கமிட்டில வேட்பு மனு தாக்கல் செய்யும் போது நீங்க இது கோர்ஸ் முடிச்சிட்டீங்களா, ராமாயணத்துல வந்து ராமராஜ்யத்தை பத்தி சொல்லிருக்காரு, படிச்சு அந்த சர்டிபிகேட் சார் அது படிக்கல, அப்ப நீ ரிஜெக்ட். போ. ராமாயணத்துல ராமராஜ்யத்தை பத்தி கோர்ஸ் இருக்கு, அது கோர்ஸா வச்சிருக்கோம், அது எக்ஸாம் எழுதிருக்கீங்களா, அந்த சர்டிபிகேட் எங்க, அது படிக்கலீங்களே, அப்ப உங்களுக்கு போஸ்ட் கிடையாது, நீங்க போலாம், போய் படிச்சுட்டு வாங்க. அப்புறம் மகாபாரதத்துல யுதிஷ்டிர மகாராஜா பீஷ்மர்ட்ட கேட்டிருக்காரு, ஸ்திரீ தர்மம், பெண்ணுடைய தர்மம் என்ன, புருஷ தர்மம், ஆணுடைய தர்மம் என்ன, கிரகஸ்த தர்மம், குடும்பத்துடைய தர்மம் என்ன, ராஜ தர்மம், ஒரு அரசியல் தலைவருடைய தர்மம் என்ன, படிச்சுக்கீங்களா, சர்டிபிகேட் இருக்கா, ஐயோ அது படிக்கலீங்களே, அப்ப ரிஜெக்ட், போலாம், உங்க வேட்புமனு நிராகரிக்கப்பட்டது. இது பேச நல்லா இருக்கு, நடைமுறையில தான் ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா என்ன செய்யுது, துரதிருஷ்டவசமா இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, அரசியல் வாழ்க்கையெல்லாம் மக்களும் கோமாளிங்க, மக்கள் ஓட்டு போட்ட ஒட்டு மொத்தம் கோமாளிகள் கூடாரமாயிடுச்சு. மக்கள் அரசியல் பிரபா அன்னைக்கே சொல்லிட்டாரு, பிரபா அன்னைக்கே சொல்லிட்டாரு, முட்டாள்கள்லாம் வாக்கு போட்டு தேர்ந்தெடுத்தா யார் தலைவரா இருப்பாரு, அந்த முட்டாளியே யார் நம்பர் 1 இருக்காரோ அவர் தலைவரா உட்காரு. நான் முட்டாளா இருக்கேன், நான் ஒருத்தரை தேர்ந்தெடுத்தா என்னோட ஒரு அதி முட்டாள தேர்ந்தெடு, அதுதான் நீங்க நடக்கும். சரி, எனிவே அது வேற டிபார்ட். அப்ப என்ன இதெல்லாம் யுதிஷ்டிர மகாராஜா வந்து அந்த சபைக்கு வந்தாங்க. அங்க வந்து பீஷ்மர் சொன்னாங்க, இந்த தர்மம் எல்லாம் எப்படி ஃபாலோ பண்ணும், ஒரு மன்னன் வந்து எப்படி ராஜ்யத்தை, ஒரு தலைவன் வந்து எப்படி ராஜ்யத்தை நடத்தணும், அவன் எப்படி நடந்துக்கணும், அவனுடைய செயல்ல முன் உதாரணமா இருக்கணும், பல விஷயங்கள் சொல்லி கொடுக்கிறார். இத வந்து அம்பு படுக்கையில படுத்து பேசிட்டு இருக்காரு யுதிஷ்டிர பீஷ்மர். அதனால இங்க வேதங்கள்ல வந்து ரொம்ப முக்கியம். இன்னைக்கு வந்து அரசியல் தலைவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்னன்னா, இந்த தர்ம அர்த்த காம மோட்சம் தெரியணும். என்னுடைய தர்மம் என்ன, முதல்ல என்னுடைய தர்மம் என்னன்னு தெரியணும். நான் ஒரு குடும்பஸ்தனா, இல்ல ஒரு மாணவனா, இல்ல ஒரு துறவியா, இல்ல நான் பிராமணனா இருக்கனா, நான் ஒரு சத்திரியனா, ஒரு வைசியனா, ஒரு சூதரனா, என்னுடைய தர்மம் என்ன, நான் என்ன செய்யணும். சோ இந்த தர்மங்கிறது பிறப்பின் அடிப்படையில் இல்ல,
ஜாதி அடிப்படையில் இல்ல. இந்த தர்மங்கிறது தொழில உத்தியோக கடமை. அப்போ அந்த உத்தியோக கடமை அறிந்து ஒருத்தர் செயலாற்றணும். அந்த உத்தியோக கடமை எதுக்காக? கிருஷ்ணாவை திருப்திப்படுத்துறதுக்காக. அதப்பும்பிர் திஜஸ்ரேஷ்ட வர்ணாசிரம விபாகச சான்சிய தர்மசிய சாம்சியத்தி ஹரிதோஷம். இந்த உத்தியோக கடமையை கிருஷ்ணாவை திருப்திப்படுத்ததான். அப்போ ஒருத்தர் முதலமைச்சர் ஆகிறாருன்னு சொன்னா அந்த முதலமைச்சர் நாற்காலியில உட்கார்ந்து கிருஷ்ணாவை எப்படி திருப்திப்படுத்துறது, கடவுளை எப்படி திருப்திப்படுத்துறது, இறை உணர்வுல எப்படி ஆட்சி செய்யறது. ஒருத்தர் பிரதான மந்திரி பிரைம் மினிஸ்டர் ஆகிறாரு, இல்ல ஒருத்தர் பிரசிடென்ட் ஆகிறாரு, ஜனங்களுக்கே அதிபர், அதான் ஜனாதிபதி. ஜனங்களுக்கே அதிபரா இருக்காருன்னா ஒரு முட்டாளா ஜனாதிபதி உட்கார வைக்கலாமா? அப்ப அவருக்கு இது தெரிஞ்சிருக்கணும். ஒரு பிரசிடென்டோடைய டியூட்டி என்ன, ஒரு பிரைம் மினிஸ்டரோட டியூட்டி என்ன, ஒரு சீஃப் மினிஸ்டரோட டியூட்டி என்ன. சீஃப் மினிஸ்டரோட டியூட்டி சீப்பா இருக்கக்கூடாது. சீஃப் மினிஸ்டர் சீஃப் சீஃப் இங்கிலீஷ்ல 2 பேர் இருக்கு. சீஃப் சிஹெச்இஎஃப் சிஹெச்இபி சீஃப். ஒரு ஒரு மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டரா இருக்கணும், முதலான அமைச்சரா இருக்கணும். சீஃப் மினிஸ்டரா இருக்கணும், சீஃப்ங்கிற மினிஸ்டர். அப்போ அந்த சீஃப் மினிஸ்டரா இருக்கணும்னா எல்லா அமைச்சருக்கும் முதலான அமைச்சரா இருக்கணும்னா அவருக்கு இந்த ஆன்மீக அறிவு இருக்கணும். என்னுடைய தர்மம் என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. தர்மா. அப்புறம் பொருளாதாரத்தை எப்படி நான் வளப்படுத்திக்கிறது, அப்புறம் பௌதிக ஆசைகளை எப்படி பூர்த்தி பண்றது, இறுதியில மோட்சம். இந்த 3ஓட நின்றக்கூடாது. இனி கலியுகத்துல என்ன பிரச்சனைனா மக்களுக்கு தர்மம் என்னன்னு தெரியாது. 2 விஷயம் நல்லா தெரியும். இந்த 4ல கலியுகத்துல 4ல 2 விஷயம் மக்களுக்கு தெரியவே தெரியாது. தர்மம்னா என்னன்னு தெரியாது, மோட்சம் என்னன்னு தெரியாது. இந்த 2 விஷயம் ரொம்ப எக்ஸ்பர்ட். எப்படி எல்லாம் சம்பாதிக்கலாம், எப்படி எல்லாம் அனுபவிக்கலாம். எப்படி எல்லாம் சம்பாதிக்கலாம், எப்படி எல்லாம் அனுபவிக்கலாம், அதுக்கு யாரையெல்லாம் ஏமாத்தலாம், என்னெல்லாம் செய்யலாம். அதான் பிரபுபாத் ஒரு கிளாஸ்ல சொல்லுவார், சார்வாக் தியரி சொல்லுவார். சார்வாக் முனியோட தியரி என்னன்னா, ஈனங்கிருத்வா சுகம் ஜீவே லாபோ ஜீவே சுகம் ஜீவே பச்சிபூதஸ்ய தேகசிய குதப்புன மனராகவே. சார்வாக்குன்னு ஒரு நாத்திக முனிவர் பாருங்க. அந்த காலத்துல நாத்திக முனிவர் எல்லாம் கூட இருந்திருக்காங்க. சார்வாக்குன்னு ஒரு நாத்திக முனிவர் என்ன சொல்றாரு, என்னங்க வாழ்க்கை, இருக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் அனுபவிங்க, இந்த வாழ்க்கையை அனுபவிக்கிறது தான், இந்த வாழ்க்கையை அனுபவிக்கிறீனங்கிருத்வா சுகம் ஜீவே லாபோ ஜீவே சுகம் ஜீவே. எப்படியாவது அனுபவிச்சிருங்க, இந்த வாழ்க்கைய எப்படியா அனுபவிச்சிருங்க. அதுவும் இந்தியாவில இப்ப குறைஞ்சிருச்சு, ஆல்மோஸ்ட் குறைஞ்சிருச்சு. இன்னும் ட்ரெடிஷனல ஃபாலோ பண்றவங்க, அதாவது வேத கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடிய ஒரு சில குடும்பங்கள்ல சாப்பாட்டுல நெய்யை ஊத்தி சாப்பிடுவாங்க. சாப்பாட்டுல நெய் விட்டு சாப்பிடுறது ஒரு என்ன சொல்றது, ஒரு பிரஸ்டீஜியஸ் ஃபுட். ஒரு ஆப்லண்டா இருக்கு. சாப்பாட்டுல நெய்யை ஊத்தி சாப்பிட்டீங்களா, எவ்வளவு பெரிய வசதியான ஆளப்பா நீங்க, சாப்பாட்டுலயே நெய்யை ஊத்தி சாப்பிடுறீங்களா. அன்னைக்கெல்லாம் சாப்பாட்டுல நெய் விடுவாங்க. நீங்க சுத்தமா நெய் கிடைக்கிறது இல்லை, அது 2வது. ஆனா சாப்பாட்டுல நெய்யை ஊத்தி சாப்பிடுறது ஒரு காஸ்ட்லி, ரொம்ப ஒரு வசதியான ஒரு வாழ்க்கை. அப்ப சார்வாக் என்ன சொல்றாரு, தினமும் சாப்பாட்டுல நெய்யை விட்டு சாப்பிடுங்க, நெய் வாங்க காசு இல்லையா, திருடுங்க, கொலை பண்ணுங்க, கொள்ளையடிங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க, ஆனா அனுபவிங்க. இதுதான் இன்னைக்கு நடக்குது. இன்னைக்கு பௌதிக சுகத்துக்காக வேண்டி காமா அர்த்தா காமா, இந்த 2 தான் இன்னைக்கு ஜட உலகம். இந்த பௌதிக இந்த கலியுகத்துல மக்களுக்கு தெரிஞ்சது 2 விஷயம். ஒண்ணு எப்படிலாம் பணம் சம்பாதிக்கணும், அப்புறம் எப்படிலாம் அனுபவிக்கணும், அதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம். தர்மம், அது என்னங்க தர்மம், தர்மமாவது கர்மமாவது, மோட்சம், மோட்சமா ஈஸ்வரன், அவ்வளவுதான். ஆனா இது ரொம்ப ரொம்ப அவசியம். தர்ம அர்த்த காமமும். நம்முடைய தர்மம் என்ன தெரிஞ்சுக்கணும், அந்த தர்மப்படி செயல்பட்டு பொருளாதார முன்னேற்றம், அதுக்கப்புறம் பௌதிக விருப்பங்களை பூர்த்தி பண்றது, இறுதியில மோட்சம். அதனால இந்த தர்ம அர்த்த காமா இருக்கு இல்லையா, ஆகிய 3ம் விடுதலைக்கான நிறைவு நிலைகளாகும். ஒருத்தர் விடுதலை அடையணும்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா. வேதத்துல எப்படி சொல்லியிருக்குன்னா, வேதத்துல எடுத்தோடனே மோட்சத்தை சொன்னா புரியாதா இருக்கு. இப்போ இஸ்கானுக்கு ஒருத்தர் வராரு, நம்ம வந்த உடனே நீ இந்த உடம்புல ஆத்மா, நீ கிருஷ்ணாட்ட போகணும், இல்லாட்டி வாழ்க்கை வீணா போயிடும் அப்படி சொன்னா அவன் கோயிலுக்கே வர மாட்டா.
கோயிலுக்குள்ள வந்த உடனே நீ இந்த உடம்புல ஆத்மா, நீ வந்து இந்த ஜட உடல் எடுத்துக்கவே கூடாது, நீ வீணா போனவன், நீ கிருஷ்ணாட்ட போகணும், அதெல்லாம் நீ வந்து எதுவும் பௌதிகம் பண்ணாது, கோயில் வந்து உட்காந்துக்கன்னு சொல்ல முடியுமா? அவர்கிட்ட வாங்க, ஹரே கிருஷ்ணா, சரி சாண்டிங் பண்ணுங்க, பிரார்த்தனை பண்ணுங்க, பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க, எல்லா ஃபேமிலியோட இருந்து கிருஷ்ண பக்தி பண்ணணும், நல்ல சேவை பண்ணணும், ப்ரோப்பா புக்கு படிங்க அப்படிலாம் சொல்லி, அவங்க ப்ரோப்பா புக்கு படிக்கும்போது ப்ரோப்பால சொல்லுவார், நீ இந்த உடல் எல்லாம் ஆத்மா, நீ நித்தியமானவன், அழியற்றவன், இந்த பௌதிக வாழ்க்கை தற்காலிகமானது, இதெல்லாம் புக்கு படிக்கும்போது தெரிஞ்சு. வந்த உடனே சொன்னீங்க அப்படியே ரிவர்ஸ்ல ஓடிடும். அப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பா கிருஷ்ணரே வந்து பகவத்கீதையில சிஸ்டமேட்டிக்கா பிரீச் பண்ண. நீங்க பகவத்கீதையில முதல் ஸ்லோகத்துல சர்வதர்மால் பரித்தியாட்சி வச்சிருக்காரா? 18ஆம் அத்தியாயத்துல வச்சிருக்காரு. 18ஆம் அத்தியாயத்துலதான் சர்வதர்மால் பரித்தியாட்சி. அப்ப முதல்ல வந்து என்ன சொல்றாரு கிருஷ்ணா அர்ஜுனன்ட்ட, அர்ஜுனா இந்த யுத்தம் பண்ணா உனக்கு பேர் கிடைக்கும், புகழ் கிடைக்கும், இந்த யுத்தத்துல நீ இறந்து போனாலும் சொர்க்கத்துக்கு போவ, அது கர்ம காண்டம். அது கிருஷ்ணர் பாருங்க பகவத்கீதையில ஏன் கிருஷ்ணா வந்து வெரி இன்டெலிஜென்ட். கிருஷ்ணா வந்து கிருஷ்ணாவுடைய 6 ஐஸ்வர்யத்துல ஒண்ணு நாலேஜ், கிருஷ்ணாவுடைய 6 ஐஸ்வர்யத்துல ஒண்ணு அறிவு. யாருமே ஒரு அறிவை டிபீட் பண்ண முடியாது, ஏன்னா அது 100% வச்சிருக்காரு. இந்த 6 ஐஸ்வர்யத்தை யார் முழுமையா வச்சுட்டு இருக்காரோ அவர் தான் பகவான். சத் ஐஸ்வர்யஷ பகவான். அழகு, அறிவு, துறவு, புகழ், செல்வம், வலிமை. சோ கிருஷ்ணாவுடைய நாலேஜ்ல யாரும் டிபீட் பண்ண முடியாது. கிருஷ்ணா பகவத்கீதையில சிஸ்டமேட்டிக்கா பிரீச் பண்றாரு. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாரு, அர்ஜுனட்டி இந்த உடல் எல்லாம் ஆத்மன். 2வது அத்தியாயக்குள்ள ஆத்ம யோகத்தை சொல்றாரு. 3ஆம் அத்தியாயத்துல சரி ஆத்மா இருக்கட்டும் விடு அர்ஜுனா, நீ ஒருவேளை இந்த யுத்தம் செஞ்சீனா உனக்கு புண்ணியம் கிடைக்கும், நீ வந்து இந்த ராஜ்யம் உனக்கு கிடைச்சிருக்கும். இந்த மகாபாரத யுத்தம் நீ செஞ்சா குருக்ஷேத்திரத்துல உனக்கு ராஜ்யம் கிடைக்கும், இல்ல நீ இறந்து போயிட்டா கூட நீ சொர்க்கத்துக்கு போவ. அப்ப இது கர்ம காண்டம். அதுக்கு அடுத்தது என்ன பண்ணாரு, ஞான காண்டம் சொல்றாரு. அப்புறம் தியான யோகத்தை பத்தி சொல்றாரு. கடைசியில இதெல்லாம் விட்டுட்டு ஒழுங்கா என்ன சரணாகதி பண்ணு. இது எடுத்த உடனே சரணாகதி பண்ணா போகிருஷ்ணா உனக்கு வேற வேலையில இல்லையா? எடுத்த உடனே சரணாகதி சொன்னா கட்டுண்டு ஜீவனால ஏத்துக்க முடியாது. அப்போ கிருஷ்ணா என்ன பண்ணார், அர்ஜுனன் அறியாமையில புகுத்தி இந்த கர்ம காண்டம், கர்ம யோகம், ஞான யோகம் எல்லாம் சொல்லி இதுல பக்தி யோகம் தான் உயர்ந்தது, எனக்காக செய்யி, என்ன சரணாகதி பண்ணு, நீ எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன், நான் உன்னை விடுவிச்சிருக்கு. இது 18ஆம் அத்தியாயத்துல சொல்றேன். ஆரம்பத்தில் சொல்லிதான் அர்ஜுனன் ஓடி போயிருக்கு இல்லையா? இதுதான் பாயிண்ட். இப்ப எதுக்கு இது பேசிட்டு இருந்தோம்? தர்ம அர்த்த காம மோக்ஷா. அப்ப முதல்ல ஒருத்தருக்கு அவங்க தர்மம் என்னன்னு தெரியணும், அது நியாயமா எப்படி பொருளாதார முன்னேற்றம் அடையணும். அப்ப வேதத்துல ஒரு மனிதனை வந்து எப்படி சிஸ்டமேட்டிக்கா அவனை கொண்டு வர்றது மோட்சத்துக்கு, முதல்ல அவன் தர்மம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அந்த தர்மத்தை ஒழுங்கா பண்ணணும், தேவையான பொருளாதாரத்தை வளர்த்துக்கணும், அவன் பௌதிக ஆசைகளை பூர்த்தி பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் இறுதியில மோட்சம். அப்போ ஒரு ஆணு பொண்ணு கல்யாணம் பண்றது தர்மம். ஒரு ஆண் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டா அது தர்மம், அது இல்லறம். அப்புறம் அந்த ஆணு பொண்ணு சேர்ந்து குடும்பம்னு வந்துருச்சா குழந்தைங்க வீடு எல்லாம் வந்துடும். கிரகஷேத்திர சூக்தாப்த வித்தை ரிஷப்தேவர் சொல்றாரு பாகவத்ல, வம்சஸ்திரிய மிதுனி பாவமே. ஒரு ஆண் பொண்ணை பாக்குறா, பொண்ணு ஆணை பாக்குறா, உடனே கல்யாணம் வந்துருது. கல்யாணம் பண்ண உடனே அவங்க தங்கறதுக்கு வீடு வேணும். பிரம்மச்சாரி இருந்தப்ப என்ன பண்ணாரு, குருக்குள்ள போய் தங்கி இருந்தாரு. இல்ல பேச்சுலர் என்ன பண்ண, இப்ப இந்த காலத்துல பேச்சுலர் நிறைய இருக்காங்க, அவன் ஒரு 10 ரூம்ல தங்கியிருக்கு, அதுல 10 பேர் தங்கியிருப்பாங்க. ஆனா ஒரு குடும்பம்னு வந்ததுக்கு அப்புறம் கிரகம், அவங்க வாழ்றதுக்கு வீடு வேணும். அது நான் வந்து எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் வேர்டு அவங்க சொல்றது, கல்யாணம் நடக்கிறதுக்கு என்ன சொல்லுவாங்க, எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. அப்ப எவ்வளவு நாள் என்கேஜ் இல்லாம இருந்தீங்களா? தட் மீன்ஸ் என்னது, இப்ப நான் வந்து கமிட்மெண்ட் ஆயிட்டேன், ஒரு பொண்ணு நான் கல்யாணம் பண்ண போறேன், இப்ப என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. அப்ப என்ன பண்ணும், நாங்க தங்குறதுக்கு வீடு வேணும், கிரக கஷேத்திரம் நிலம் வேணும். அன்னைக்கு நிலத்தை நம்பி இருக்கு. ஒரு காலத்துல மக்கள் நிலத்தை நம்பி இருந்தாங்க, இன்னைக்கு பணத்தை நம்பி இருக்க. நிலத்தை நம்பி இருக்கிற வாழ்க்கை தற்சார்பு வாழ்க்கை, பணத்தை நம்பி இருக்கிற வாழ்க்கை நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை. கிரக கஷேத்திர சூக்த ஆப்த வித்தை. முதல்ல வீடு வேணும், அப்புறம் நிலம் வேணும், அப்புறம் குழந்தைங்க, நண்பர்கள், உறவினர்கள், கடைசியில அகம் மம இதி, நான் தான் இதெல்லாம், இது என் குடும்பம், என் மனைவி, பிடிச்சது. அது எவ்வளவு சிஸ்டமேட்டிக்கா சொல்லியிருக்கு, எவ்வளவு தூரம் ஜீவனை வந்து இந்த மாயை வந்து அறியாமையில பூத்து.
கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் என் மனைவி, என் கணவர், என் குடும்பம், என் பிள்ளை எல்லாம் என்னது கடைசியில நான் தான் எல்லாமே. கடைசி நான் இந்த உடல், நான் எனது என்னுடையது, அகம் மம இதி. சரி, அப்போ இங்க என்ன முக்கியமான விஷயம் கவனிக்கணும்னு சொன்னா, தர்ம அர்த்த காம மோட்சம். அவங்க தர்மத்தை தெரிஞ்சுட்டு அதன்படி நியாயமா பொருளாதார முன்னேற்றம் அடைஞ்சு அப்புறம் குழந்தைகள்லாம் பெற்று பௌதிக ஆசையெல்லாம் பூர்த்தி பண்ணி இறுதியில மோட்சத்துக்கு போகும். இன்னைக்கு மக்களுக்கு மோட்சம்னா என்னன்னு தெரியாது, தர்மம்னா என்னன்னு தெரியாது. பொருளாதார முன்னேற்றம், புலன்பம், இது ரெண்டு தான் பிரதானம். கலியுக தர்மம், கலியுக தாரக மந்திரம். கலியுகத்துடைய தாரக மந்திரம் என்னது? ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஆனா மக்களுக்கு தெரியாது. மக்களுக்கு தெரிஞ்ச தாரக மந்திரம் என்னது? புலன்பு அனுபவிக்கணும், பொருள் சேர்க்கணும், பொருள் சேர்க்கணும், புலன்பு அனுபவிக்கணும். இதுதான் அவன் தாரக மந்திரம். அதனாலதான் இதை தாரக மந்திரமா வைத்திருக்கிறவங்களுக்கு மகா மந்திரம் கஷ்டமா இருக்கு. யாருக்கு மகா மந்திரம் சொல்ற கஷ்டமா இருக்கு? இதை நாங்கள் ஆல்ரெடி இதை நாங்க ஏற்கனவே தாரக மந்திரம் வச்சிருக்கோம். என்ன தாரக மந்திரம்? பொருள் சேர்க்கணும், புலன்பு அனுபவிக்கணும், பொருள் சேர்க்கணும், புலன்பு, ரெண்டு ரிப்பீட்டடா வருது. என்னது? பொருள் சேர்க்கணும், புலன்பு அனுபவிக்கணும், பொருள் சேர்க்கணும், புலன்பு அனுபவிக்கணும். ஹரே கிருஷ்ணா மந்திரத்துல ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா, இது ரிப்பீட்டடா இருக்கு. அதனால கலியுக மக்களுக்கு இந்த தாரக மந்திரத்தை விட்டுட்டு இதுக்கு வரணும், மகா மந்திரத்துக்கு வரணும். அப்போ இந்த டிரான்ஸ்பர்மேஷன் ஆகணும். அதனாலதான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லியிருக்கு. முதல்ல உங்க தர்மம் என்ன, அதை சரியா பண்ணுங்க. பெற்றோர் தர்மம் என்னன்னு தெரிஞ்சுக்கங்க, கணவனுடைய தர்மம் என்னன்னு தெரிஞ்சுக்கங்க, மனைவியோட தர்மம் அதை நீங்க ஒழுங்கா செய்யுங்க. கூடவே பகவானுக்கு பக்தி பண்ணுங்க, நாம ஜெபம் பண்ணுங்க, சேவை பண்ணுங்க. அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்க தர்மத்தை தெரிஞ்சுக்கங்க. உங்க தேவையான அளவு பொருளாதாரம், சிம்பிள் லிவிங், ஹை திங்கிங், எளிமையா வாழ்க்கை வாழுங்க, பொருளாதாரம் சேர்த்துக்கங்க. அப்புறம் ஆசை இருக்கா, சரி 2-3 குழந்தைகள் பெற்றுக்குங்க, நல்லா கிருஷ்ண உடல குழந்தைகளை பெற்றுக்குங்க, இறுதியில மோட்சம். அப்ப இங்க பாயிண்ட் என்னன்னு சொன்னா, இதுக்கே கிளாஸ் டைம் சரியா போச்சே, நம்ம மனைவியோட தர்மத்தை பத்தி பேச முடியல. இந்த 2 ஸ்லோகத்துல மனைவியோட தர்மத்தை பத்தி சொல்லி, அப்ப இதோட கண்டினியூஷன் நாளைக்கு பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி 9:30 ஆயிடுச்சு. இங்க கஷ்யபர் என்ன சொல்ற, விதிட்ட உன்னை நான் சந்தோஷப்படுத்துறேன். ஏன்னா நீ உன்னை தவிர வேறு யார் விடுதலைக்கான 3 நியதிகளுக்கு ஆதாரமாக உள்ளார். என்னுடைய தர்ம அர்த்த காமத்துக்கு நீதான் ஆதாரம். கஷ்யபர் ஏன் இப்போ இத சொல்றாருன்னா, அவர் கிரகஸ்த தர்மத்தை ஃபாலோ பண்றாரு. அப்ப கிரகஸ்த தர்மத்தை ஃபாலோ பண்ணா அந்த ஆண் கூட பெண், மனைவி, கணவனுடைய மனைவி. அப்புறம் மனைவிக்கு போய் தான் பொருளாதாரம் தேவைப்பட்டது, அதுக்கப்புறம் தான் பௌதிக ஆசையெல்லாம் தேவைப்பட்டது. அதனால இந்த 3க்கு நீதான் ஆதாரமா இருக்கு. அவர் கணவனுடைய வாழ்வுக்கு இந்த 3 விஷயத்துக்கு ஆதாரமா யார் இருக்கா? மனைவி இருக்கா. இல்லற தர்மத்தை செய்யணும் அப்படின்னா, கிரகஸ்த குடும்ப வாழ்க்கையில ஒரு ஆண் பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு அவனுடைய பொருளாதார முன்னேற்றத்திற்கும் அவனுடைய பௌதிக ஆசைகளுக்கும் இவ உதவி செய்றா, மனைவி. அதனால அவர் பார்த்து சொல்றாரு, உன்னை தவிர வேறு யார் விடுதலைக்கான 3 நிதிகளுக்கு ஆதாரமாக உள்ள, நீதான் இதுக்கெல்லாம் ஆதாரமா இருக்க. ஏன்னா மனைவின்னு ஒருத்தர் என் வாழ்க்கையில வரலைன்னா எனக்கு இது தேவையா? தேவையில்லை. எனக்கு பொருளாதாரம் தேவையில்லை, எனக்கு புலன்பவும் தேவையில்லை. ஒரு பிரம்மச்சாரிக்கு ஒன்றும் தேவையில்லை. இல்ல, ஒரு பிரம்மச்சாரிக்கு பொருளாதாரம் வேணுமா? அவசியம் இல்லை. புலன்பம் வேணுமா? அவசியம் இல்லை. ஆனா ஒரு குடும்பஸ்தரான உடனே அவர் இந்த பொருளாதாரம், புலன்பெல்லாம் அவசியம் ஆயிடுச்சு, தவிர்க்க முடியாது, அவசியத்தோட தவிர்க்க முடியாதுன்னு ஆயிடுச்சு. அதனால இங்க கஷ்யபர் சொல்றாரு, உன்னை தவிர வேறு யார் விடுதலைக்கான 3 நியதிகளுக்கு ஆதாரமாக உள்ளார். சரி, இது நம்ம இன்னும் கொஞ்சம் கூட டீட்டெயிலா படிக்க வேண்டியது இருக்கு. இதோட ஸ்டாப் பண்ணிடுவோம், நாளைக்கு கண்டினியூ பண்ணுவோம். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள், சந்தேகம் இருந்தா கேட்கலாம். உங்க கருத்துக்களை